إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுடைய இந்த வகுப்பினுடைய தலையங்கம் மரணம், மரணத்துடன் சம்பந்தப்பட்டவைகள். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக மவுத் என்று சொல்லக்கூடிய கதவின் ஊடாக நுழைந்துதான் ஆக வேண்டும். ஒரு புலவர் சொல்றாரே, மவுத் என்று சொல்லக்கூடியது ஒரு கதவு, ஒரு டோர். இதுக்குள்ள எல்லாரும் பேய்த்துத்தான் ஆகும். இதுல யாருமே விதிவிலக்கு இல்ல. திருமணம் முடிக்காம மௌத்தாக இயலும், கல்வி கற்காம வாழ இயலும். ஆனால் நிச்சயமாக மவுத் என்று சொல்லக்கூடியது அல் மௌத்து பாபுன், அல் மௌத்து பாபுன் யதுகுலுஹுன் நாஸ். மவுத் என்று சொல்லக்கூடியது ஒரு பாபு, ஒரு கதவு. அதுக்குள்ள மக்கள் நுழைந்துதான் ஆகுவாங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த கதவுக்குள்ள நுழைந்ததுக்கு பிறகு எங்க போயிட்டு சேரப்போறோம்? புலவர் கேட்கிறாரு, சொல்றாரு, மவுத் என்று சொல்லக்கூடியது ஒரு கதவு தான், சந்தேகம் இல்ல. அந்த கதவுக்குள்ள நுழைந்து எங்க போய் சேரப்போறோம்? எனக்கு அதை சொல்லுங்க. அத்தாரு ஜன்னத்துல் ஹுல்தி இன் அமில்த பிமா யர்தல் இலாஹு. அல்லாஹ் எதை பொருந்திக் கொள்வானோ அதை கொண்டு அமல் செய்திருப்பாய் என்றிருந்தால் அந்த கதவின் ஊடாக சுவர்க்கத்துக்குள் நுழைவாய். வஇன் ஃபர்ரத்த ஃபன்னாரு. நீ அல்லாஹுடைய கட்டளைகளை மாறு செய்திருப்பாய் என்றிருந்தால் அந்த கதவின் ஊடாக நுழைந்து நரகத்துக்கு போய் சேர்ந்துடுவாய். எனவே மவுத் என்று சொல்லக்கூடியது இதுல யாருக்குமே விதிவிலக்கு இல்ல, எல்லாருக்கும் வந்துதான் சேரும். எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் மவுத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விதிவிலக்கு இல்லாம சொல்லித்தான். ஆக ஒவ்வொருத்தரும் இந்த மவுத்துடைய விஷயத்தை விளங்கி வைத்திருக்கணும். ஒன்றே, மற்ற மக்களுடைய ஜனாசாக்களை அடப்பதற்கு முன்னால என்னுடைய ஜனாசாவை நான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்திலிருந்து மௌத்தாகும் பொழுது நல்லவனாக மௌத்தாகிட வேண்டும். குர்ஆன் 100க்கும் மேற்பட்ட ஆயத்துகள்ல தன்னுடைய மௌத்துடைய ப்ரிப்பரேஷன், தன்னுடைய மௌத்தை நான் எப்படி அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஏண்ட மௌத்தை நான் எப்படி சங்கைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தலையங்கத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். மௌத் அழகாக்கிக்கொங்க, மௌத்தை சங்கைப்படுத்திக்கொங்க. எல்லாருக்கும் விருப்பம் நல்லவர்களாக மௌத்தாக வேண்டும். ஆனா நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் நல்லவர்களாக மௌத்தாக இருக்கும். தமூதூன கமா தஈஷூன். எப்படி வாழ்றீங்களோ அப்படித்தான் மௌத்து வரும். எப்படி வாழ்க்கையோ அப்படித்தான் மௌத்து. வாழ்க்கையில எது அதிகமாக கேட்போமோ அதை கேட்டுக்கொண்டே மௌத்தாகுவோம். வாழ்க்கையில குர்ஆனை கேட்கிற பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் குர்ஆன் ஓத ஓத ரூஹ் ரொம்ப இன்பமாக போய்கொண்டே இருக்கும். வாழ்க்கையில இசை கேட்கும் பழக்கம் இருக்கும் என்றிருந்தால் இசைக்க இசைக்க ரூஹ் கொஞ்சம் கொஞ்சமா போய்கொண்டே இருக்கும். தமூதூன கமா தஈஷூன். எப்படி வாழ்றீங்களோ இப்படித்தான் மௌத்து வரும்.
வாழ்ந்தது முழுக்க இசையில நினைக்கிறோம் குர்ஆனை கேட்டுக்கொண்டு மௌத்தாகணும். இது நடக்காது, இது நடக்காது. தஹ்சதூன கமா, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க. அக்ரிகல்ச்சர்ல எதை கொண்டு நீங்க நாட்டுறீங்களோ இதைத்தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க. தேங்காய் மரத்தை நாட்டிட்டு அப்பல் பிக்க முடியாது, முள்ளு மரத்தை நாட்டிட்டு பூ பறிக்க முடியாது. பூ மரத்தை நாட்டினால் பூ பிக்கலாம், முள்ளு மரத்தை நாட்டினா முள்ளெடுக்கலாம். எதை நாட்டுகிறோமோ இதைத்தான் அறுவடை செய்யலாம். அதனால குர்ஆன் மிக தெளிவாக மிக அழகாக ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்தை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. குர்ஆன் ஒன்று சொல்லுது, வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உலகத்தில் ஏராளமான செய்திகள் இருக்குது. எல்லா செய்தியும் சந்தேகத்துக்கு இடம்பாடானது. எல்லா செய்தியும் சந்தேகத்துக்கு இடம்பாடு இருக்குது. எதுவுமே 100% கன்ஃபார்ம் இல்ல. எல்லாத்திலையும் நான் இன்னாளுடைய மகன் என்பதாக சொல்லுகிறேன், இருந்திருக்கலாம். எப்படி? நான் பிறந்த சந்தர்ப்பத்தில் என்னை யாரோ மாற்றி வைத்திருக்கலாம். நான் எங்கேயோ ஒருவருக்கு பிறந்தவரே, என்னுடைய தாயினுடைய கட்டில கூட என்ன வச்சிட்டு போய்த்தாங்க. லேபர் ரூம்ல என்ன மாற்றி இருக்கலாம். எதுவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் டவுட்ஃபுல், சந்தேகத்துக்கு இடம்பாடு இருக்குது. சந்தேகம் அல்ல, சந்தேகத்துக்கு இடம்பாடு இருக்குது. ஆனால் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மட்டும் சந்தேகம் யாருக்குமே இல்லை. அல்லாஹ் அதனால்தான் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், மௌத் என்று சொல்லக்கூடிய யகீன். வஅ்புது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உறுதியான உண்மையான சந்தேகம் இல்லாத விடயம் செய்தி உன்னை வந்து சேருகிற வரைக்கும் இறைவனை வணங்கிக் கொண்டே இருப்பாயாக. மௌத் என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் தான் யகீன், உறுதியான செய்தி, சந்தேகம் இல்லாத செய்தி, உண்மையான செய்தி வந்து தீரும். இன்னும் சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி வரும்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தாகும் என்று சொல்லி அப்படியும் சொல்லியிருக்கிறான். ஆனா இங்க சொல்றான் குல்லு நஃப்ஸின், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். சுவைக்கிறதா என்ன? டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி எடுத்து கடைக்கு மஸ்கட் வாங்க போனா ஒரு துண்டு வெட்டி தருவார், திண்டு பாருங்க. பூந்தி வாங்க போனா ஒரு துண்டு தருவார், திண்டு பாருங்க. எங்கட மௌத் இருக்குதே, அது சுவர்க்கத்தினுடைய இன்பமாக இருக்கும், அதையும் தொட்டு பார்க்கலாம். நரகத்துடைய வேதனையாக இருக்கும், அதையும் தொட்டு பார்க்கலாம். என் மௌத்திலே எனக்கு தெரியும் நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பது. என் மௌத்துடைய கட்டத்திலே அஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா والسابقون السابقون واصحاب الشمال ما اصحاب الشمال واصحاب اليمين ما اصحاب اليمين. இதெல்லாம் மௌத்துடைய கட்டத்தில் 100% கன்ஃபார்ம் ஆகிடும். நான் எங்க போறேன், என்னுடைய முடிவு என்ன? இதனால்தான் குர்ஆன் சொல்லுது, நிச்சயமாக மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் சுவைத்துத்தான் ஆக வேண்டும். டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் வீட்டுல கறியாக்கி திணிச்சாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சு உப்பு பார்ப்பாங்க. உப்பு இருக்குதா, புளிப்பு இருக்குதா, இனிப்பு இருக்குதா, கசக்குதா என்று பார்க்கிறது போல மௌத்தை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களோட மௌத்தை நீங்க சுவைத்து பாருங்க, உங்களோட மௌத்தை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் பேருடைய மௌத்து தேனை விட இன்பமாக இருக்கும். கொஞ்சம் பேருடைய மௌத்து தேனை விட இன்பமானதாக இருக்கும். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. அவங்க மௌத்தாகும் பொழுது சலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கல்ல, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாங்கோ சலாம் சொல்லி கூப்பிடுவாங்க. பின்னால வருகிறது, பேசுவோம் அதை பத்தி. அல்லாஹ் சொல்றான், மலக்குமாருக்கு சலாம் சொல்லி கூப்பிடுவாங்க, வாங்கோ உங்களைத்தான் எதிர்பார்த்து நிற்கிறேன் என்று சொல்லுவாங்க. வாங்க என்பதாக. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்துல மனைவி அழுகிற, ஒப்பார் வைக்கிறார். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத்தில் இருக்கக்கூடியவங்க, ரூஹ் போய் கொண்டிருக்கிறது. அவங்க சொன்னாங்க மனைவியை பார்த்து, உனக்கு நாசம் உண்டாகட்டும். பதுவா செய்யல, அதாவது நாங்க சொல்லுவோம் வாயில மண்ணள்ளி போட என்று சொல்றது போல அவங்க சொன்னாங்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும். இன்றைய நாளை பார்த்து நீ சபிக்கிறாயா? நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண போறேன், அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார போறேன். இந்த நாள் எனக்கு கண்ணியமான நாள் என்றாங்க.
ஒரு சஹாபி சொல்றாரு, என் கையில கிடைச்சிட்டு பல நாட்களுக்கு பிறகு ஒரு துண்டு இறைச்சி உஹதுடைய போர்க்களத்தில் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு சஹாபி சொல்றாரு, இவர் சாப்பிடுறாரு, கையில் எடுத்து வச்சு ஒரு சத்தம் கேட்குது, யா ஹைரல்லாஹி இர்கபி, யா ஹைரல்லாஹி இர்கபி, குதிரைப்படை வீரர்களே புறப்படுங்கோ புறப்படுங்கோ ஆயத்தமாக கொண்டு சொல்லி அந்த சஹாபி சொல்றாரு, கையில் இருந்த இறைச்சி துண்டை தூக்கி வீசினாரு. சொன்னாரு, இதை தின்ற நேரமும் எனக்கு மிச்சம், எனக்கு அதிகமான நேரம். இன்னீ லஅஜுது ரீஹல் ஜன்னதி ஃபீ ஜபலி உஹுத், உஹதுடைய மலை அடிவாரத்தில் சுவர்க்கத்துடைய வாடை வீசுது என்று சொல்லிக்கொண்டே உள்ளுக்கு போயிட்டார். அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்குமா, இனிப்பாக இருக்குமா, இன்பமாக இருக்குமா, துன்பமாக இருக்குமா, மகிழ்ச்சியாக இருக்குமா, கவலையாக இருக்குமா? அல்லாஹ் நம் அனைவருடைய மௌத்தையும் அழகாக்கி வைப்பானாக, கலிமாவுடைய மௌத்தை நசீபாக்குவானாக. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்துக்கு முந்தி செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. அதுல ஒன்று தான் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. எதை பயன்படுத்துங்க? நேரம் ஆக பெரிய அசெட், நேரம் ஆக பெரிய வெல்த், நேரம் ஆக பெரிய நிஅமத். வல் அஸ்ர் வல் லைலி வன் நஹாரி, அல்லாஹ் குர்ஆன்ல வல்லுஹா, வுஹாவுடைய நேரம், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம், வல் லைல் இரவின் மீது சத்தியமாக, வன் நஹார் பகல் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தின் மீது சத்தியம் பண்ணிக்கொண்டே போறான். நேரம் நேரம் நேரம். வுஹாவுடைய நேரத்தையும் வீணாக்கவானம், ஃபஜ்ருக்கு பிறகுள்ள நேரத்தையும் வீணாக்கவானம், ஃபஜ்ருக்கு முந்தியுள்ள நேரத்தையும் வீணாக்கவானம், சஹருடைய நேரத்தையும் வீணாக்கவானம். அல்லாஹ் ஒவ்வொரு நேரமா சொல்றான், இந்த நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்க, இந்த நேரத்தை வீணாக்கவானம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தை தந்து சொல்றான், இந்த நேரத்தை நீ வேஸ்ட் ஆக்கினா உனக்கு 3 சந்தர்ப்பம் உருவாகும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 3 சந்தர்ப்பம். நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்க என்றால் 3 சஞ்சலப்படுவீங்க. ஒன்று சொல்றான், அன்தகூல நஃப்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ். சொல்லுவாராம், நேரத்தெல்லாம் நாசமாக்கிட்டு, செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாம நேரத்தை வீணாக்கிட்டு அவர் சொல்லுவார், அல்லாஹ் எனக்கு தந்த கடமைகளை நாசமாக்கிட்டேனே, எனக்கு அவகாசம் கிடைக்க மாட்டாதா, சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்று சொல்லி கவலைப்படுவாரு. அல்லாஹ் சொல்றான், சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது, போனா போனதுதான். போன கோச்சிக்கு மறுவ கை காட்டி வேலை இல்லை, அது பெய்த்துது, மறுவ ரிவர்ஸ்ல வராது, மறுவ ரிவர்ஸ்ல வராது. أو تقول لو أن الله هداني لكنت من المتقين. அல்லது நீங்க சொல்லுவீங்க, இரண்டாவது, எனக்கும் அல்லாஹ் ஹிதாயத் நசீபாக்கியிருந்தால், எனக்கும் அல்லாஹ் தக்வாவை தந்திருந்தால் நான் நல்லவனாக இருப்பேனே என்று கவலைப்படுவீங்க. எப்ப தெரியுமா? அப்ப கவலைப்பட்டு வேலை இல்ல. அந்த கவலை வர முன்னால, அந்த சஞ்சலம் வருவதற்கு முன்னால உங்களோட மௌத்துக்கு நீங்க ஆயத்தமாகுங்கோ. أو تقول حين ترى العذاب لو أن لي كرة فأكون من المحسنين. மூணாவது கட்டத்தில் சொல்லுவாரு, எனக்கு ஒரு ரிட்டர்ன் போறதுக்கு, எனக்கு திரும்பி போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லையா, எனக்கு கிடைச்சா நல்லது செஞ்சிட்டு வருவேனே என்று மனிதன் கெஞ்சுவான் அல்லாஹ்விடத்தில். ஆனா அல்லாஹ் சொல்லுவான், இன்றைக்கு எல்லாம் தருவேன், ஆனா நேரம் திருப்பி தரப்பட மாட்டார். எல்லாம் கிடைக்கும், நேரம் கிடைக்க மாட்டார். அன்றைக்குத்தான் மனிதன் ரியலைஸ் பண்ணுவார் நேரத்தினுடைய பொறுமதிய. அன்றைக்குத்தான் மனிதன் விளங்குவார், நேரம் என்றா என்ன, நேரம் என்றா என்ன, டைம் என்றா என்ன. இன்னைக்கு நாங்க எல்லாரும் பேசுறோம் டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்கோ. குர்ஆன் சொல்லுது, இரவையும் பிரயோஜனப்படுத்துங்கோ, சுபஹையும் பிரயோஜனப்படுத்துங்கோ, வுஹாவையும் பிரயோஜனப்படுத்துங்கோ, சஹருடைய நேரத்தையும் பிரயோஜனப்படுத்துங்கோ. எதையுமே வேஸ்ட் ஆக்கவானம், எதையுமே யூட்டிலைஸ் பண்ணாம உடவானம். இந்த நேரம் உங்களோட சுவர்க்கம், இந்த நேரம் உங்களோட நரகம். எனவே மௌத்துக்கு முந்தைய ஆயத்தமாகிறதுக்கு சல்லி தேவையில்லை, பெரிய அறிவு தேவையில்லை, நேரத்தை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்க சரியா. இது மௌத்துக்கு செய்யக்கூடிய பெரிய ஆயத்தம், பெரிய ஆயத்தம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
மௌத்துக்கு முந்தி செய்ய வேண்டிய ஆயத்தங்கள்ல ஒன்றுதான் நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின். உங்களுக்கு 5 ஒகேஷன்ஸ் இருக்கு, 5 சந்தர்ப்பங்கள். இந்த 5 சந்தர்ப்பத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க 5 விஷயம் நடப்பதற்கு முன்னால. 5 விஷயத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்க 5 விஷயம் நடப்பதற்கு முன்னால. இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின் சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, வாலிபர்களே, வாலிப பெண்களே, எங்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க, ஷபாபக கப்ல ஹரமிக். வயோதிபத்தை அடைவதற்கு முன்னால வாலிபத்தை பயன்படுத்திக்கோங்க. எதுக்கு முன்னால? கம்பூன்ற வயதுல பைத்து ஏக்கமுட்டு வேலை இல்ல. கம்பூன்ற வயதுல பைத்து நல்ல இருக்கிற காலத்துல செய்ய இருந்துச்சே என்று சொல்லி கவலைப்பட்டு வேலை இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாலிபர்களை பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய டேலண்ட், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய டேலண்ட நீங்க சரியா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பயன்படுத்துங்க. இதை வீணாக்க வேண்டாம். எல்லா டேலண்ட்டும் தேவை, எல்லா டேலண்ட்டும் தேவை. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான டேலண்ட். மாஷா அல்லாஹ், சிலாக்களுக்கு ஐடி ஃபீல்ட்ல, சிலாக்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில்ல, சிலாக்களுக்கு மாஷா அல்லாஹ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல, சிலாக்களுக்கு மாஷா அல்லாஹ் பேசுற ஸ்கில்ல. ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு வகையான டேலண்ட கொடுத்திருக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அல்லாஹ் தந்த டேலண்ட உன் வாலிபத்தில பருவத்தில வயோதிபம் அடைவதற்கு முன்னால பயன்படுத்திக்கோங்க. அப்ப செய்ய இருந்துச்சே என்று கவலைப்பட்டு வேற இல்ல, எல்லாரும் பயன்படுத்துங்க. இரண்டாவது சொன்னாங்க, வஸஹ்ஹதக கப்ல ஸக்மிக். ஐசி ரூம்ல படுத்துக்கொண்டு பள்ளிக்கு போக இருந்துச்சே என்று கவலைப்பட்டு வேற இல்ல. எங்க ஐசி ரூம்ல படுத்துக்கொண்டு கவலைப்படுறீங்க, நியாயம் பள்ளிக்கு ஜும்மாவுக்கு போக கிடைச்சல்ல. கட்டில படுத்துக்கொண்டு சொல்றீங்க, என்ன 5 நேரம் பள்ளிக்கு போக கிடைச்சல்லையேன்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஸஹ்ஹதக கப்ல ஸக்மிக். நோய் வாய்ப்படுவதற்கு முன்னால ஆரோக்கியத்தை சரியா பயன்படுத்துங்க. ஒரு நாள் வரும் ஜும்மாவுக்கு போறதுக்கு புள்ளகள் தேவைப்படும். யாரு தேவைப்படும்? புள்ள வந்தாத்தான் எங்க போகலாம், பள்ளிக்கு புகையிலும். டிரைவர் இருந்தாத்தான் பள்ளிக்கு புகையிலும். இன்றைக்கு செல்பா புகையிலும். எனக்கு செல்பா போக ஏந்த காலத்துல போங்கோ, எப்ப போக ஏலா போகுமோ அன்றைக்கு போக இல்லட்டி நன்மை கிடைக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அல்லாஹ் தந்த ஆரோக்கியம், ஹெல்த், இதை சரியா பயன்படுத்துங்க நல்லது செய்வதற்கு. மூணாவது சொன்னாங்க, வகினாஅக கப்ல ஃபக்ரிக். நான் எப்பவும் சொல்லுவேன், பணம் எதனாலும் நிரந்தரமானதல்ல. எழுதி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை. ஏண்டா உங்களோட பணம் இது நிரந்தரமானதல்ல. ஜப்பான்ல உள்ள மக்களுக்கு சாப்பாட்டு பொருள் நாங்க அனுப்ப வேண்டி வரும் என்று யாரும் நினைச்சோமா? இன்னைக்கு ஜப்பான் மக்கள்கிட்ட கை நீட்டுறாங்க, எங்களுக்கு உணவு பண்டம் அனுப்புங்கோ, சாப்பாடு அனுப்புங்கோ, எங்கட தண்ணி எங்களுக்கு குடிக்கலாம். எங்கட ஊர்ல தண்ணி இருக்குது, ஆனா அந்த தண்ணி எங்களுக்கு குடிச்சேன் எங்களுக்கு பயமாக இருக்குது. வாட்டர், அதாவது பாட்டில் வாட்டர் எங்களுக்கு வேணும், உலகத்து நாட்டிலிருந்து அனுப்புங்க எங்களுக்கு, ஏன் அதுல ரேடியேஷன் இருக்கிற பயம் இருக்குன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. தண்ணிக்கு அடுத்த நாடி பக்கம் ஜப்பான் தேவைப்பட்டது. தண்ணிக்கு சொன்னாங்க, we are super power. எங்கட வெல்த், எங்கட ரிசர்வ் ஃபண்ட் இத்தனை பில்லியன்ஸ் எங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது. அல்லாஹ் சொன்னான், ஒன்றும் இல்ல, எல்லாம் ஏந்த ஒன்றும் இல்ல, ஏண்ட எல்லாம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஜப்பானுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான், இண்டிவிஜுவலுக்கும் தான். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கினாஅக கப்ல ஃபக்ரிக். உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால, பவர்ட்டி என்று சொல்லக்கூடிய ஒன்று வருவதற்கு முன்னால உங்களோட வெல்த் நீங்க சரியா பயன்படுத்துங்கோ. அல்லாஹ்வுடைய தீனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் செலவழியுங்கோ, குடும்பத்துக்கும் செலவழியுங்கோ, பிள்ளைகளுக்கும் செலவழியுங்கோ, பள்ளியையும் கட்டுங்கோ, மதரசாவுக்கும் கொடுங்கோ, லைப்ரரியும் உருவாக்குங்கோ, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல காரியங்களுக்கும் நீங்க செலவழியுங்கோ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு சதகா கொடுப்பாங்க. எங்க படுத்துக்கொண்டு ஐசி ரூம்ல இருந்து கொண்டு தான் வசியத் தருவாங்க. இப்ப எங்க
கடைசி ஒன்றுமில்லை. இதுக்கு பிறகு அவருக்கு நிச்சயம் இல்ல. ஐசி ரூம்ல இருந்து கொண்டு பேசலாம். கண்ணால சொல்றாரு, கண்ணால பேசுறாரு. அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுங்க பள்ளிக்க. கண் பேசுது. முதலாவது மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பது சந்தேகம். அது சந்தேகம். ஐசி ரூம்ல ரூஹு தொண்டை குழிக்கு வந்திருக்குது. ரூஹு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு கொண்டிருக்குது. அவர் அப்ப சதக்கா கொடுக்கிறாரு. இது அக்செப்டபிளா இல்லையா, இது ஏற்றுக்கொள்ளேலுமா ஏற்றுக்கொள்ளேலதா என்றது அது பின்னால பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய டீலிங்ஸ் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு தன் மனைவிக்கு தலாக்கு சொன்னார். அப்படி வீக்கு மார்க்கத்தில் மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு மனைவிக்கு தலாக்கு சொல்ற என்ன காரணம் கோபம்? எதுக்குங்க தலாக்கு? மனைவிக்கே தலாக்கு சொல்றாரு. மனைவிக்கு தலாக் ஏன் சொல்றாருன்னா இவருக்கு தெரியும் நான் இப்படி சும்மா மௌத்தானா என்ற சொத்துல 12.5% யாரு போகும்? யாரு போகும்? மனைவிக்கு போகும். அந்த 12.5% சொத்து மனைவி மௌத்தானா என்ற மச்சம்மாரு போகும். அவருக்கு மரணப்படுக்கையில படுத்துக் கொடுவது யோசனை. மரணப்படுக்கையில படுத்துக் கொடுவது திங்கிங். இஸ்லாம் சும்மா பேச இல்ல. அப்படிப்பட்ட மக்கள் இப்பையும் வாழ்றாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இப்பையும் இருக்கிறாங்க. அந்த தலாக் அக்செப்டபிளா, அந்த தலாக் ஏற்றுக்கொள்ளப்படுமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் வாழக்குள்ள கஞ்சனாக வாழ்ந்துட்டு மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டு வசியத்து செய்றாரு. அவருக்கு உதாரணம் யாரு தெரியுமா? நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சதுக்கு போற சதகா கொடுக்கிறாரு. எப்படி செய்றாரு? வயிறு நிறைய சாப்பிட்டாரு. மாஷா அல்லாஹ். مثل الذي يعتق أو يتصدق عند الموت كمثل الذي يهدي إذا شبع. நோன்பு திறந்துட்டு கஞ்சி கொடுக்கிறது சதக்கா இல்ல வாப்பா. நோன்பு துறக்க முந்தி கஞ்ச கொடுக்கணும். எப்படி எப்படி? நோன்பு திறந்துட்டதுக்கு பிறகு சமுசாவ செக்யூரிட்டிக்கு கஞ்ச அடுத்த வீட்டுக்கும் பாலுதாவ முன்னூத்தி வீட்டுக்கும் பங்கு வைக்கிற சதக்காவல்ல. இது உங்களோட பிரிட்ஜ்ல இடம் இல்ல, அதுக்கு தான் கொடுக்கறீங்க. நீங்க உங்களோட வீட்டுல டீப் ஃப்ரீசர் இடம் இல்ல, இதுக்கு கொடுக்கறீங்க. இது சதக்கா இல்ல. உங்களோட சதக்கா என்ன தெரியுமா? நோன்பு திறக்க முந்தி, நோன்பு திறக்க முந்தி பங்கு வைங்கோ. நோன்பு திறக்க முந்தி பங்கு வைங்கோ. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க வா வாப்பா, அன்த தஸத்தக் வ அன்த ஸஹீஹுன் ஸஹீஹுன் தக்ஷல் ஃபக்ர வ தஅமல் கினா. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஒரு சதக்கா கொடுக்கணும், வறுமை வந்துடுமோன்ற அச்சமும் இருக்குது, கொடுப்பதின் காரணமாக செல்வம் பெருகும் என்ற ஆசையும் இருக்குது. இந்த ரெண்டுக்கு மத்தியில் சதக்கா கொடுங்க. நாங்க சதக்கா கொடுத்து நல்ல வியாபாரம் நடந்தா நல்ல தர்மம் செய்வோம். மாஷா அல்லாஹ். வியாபாரம் கொஞ்சம் முழக்காவிட்டா அன்றைக்கு யார் சரி போனா இனி பிளாஸ்ட், அன்றைக்கு போனா பிளாஸ்ட் இல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி அல்ல. வறுமையை பயப்படுறீங்க, வறுமை வந்துடுமோ அச்சம் இருக்குது, கொடுத்தா பணம் பெருகும் என்ற ஆதரவு இருக்குது. இந்த ரெண்டுக்கு மத்தியில தர்மம் செய்ய பாருங்க. மரணப்படுக்கையில படுத்து கொண்டு சதக்கா கொடுக்கிறது இருக்குது. இது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, இப்ப சோறு மிச்சம், புரியாணி மிச்சம், கஞ்சி மிச்சம், சமுசா மிச்சம், இப்ப பங்கு வச்சிருங்க. இதுக்கு பேர் சதக்கா இல்ல, இதுக்கு பேர் உங்களுக்கு கொடுக்க இடமில்லாததுக்காக வேண்டி கொடுக்கிறீங்க. இப்ப உங்களோட வீட்டுல பிரிட்ஜ்ல இடம் இல்ல, இதுக்கு கொடுக்கிறீங்க நீங்க. இதே மாதிரி தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரணப்படுக்கையில படுத்து சதக்கா செய்ய போக வானம். நல்ல தேக ஆரோக்கியம், நல்ல செல்வம் இருக்கக்குள்ள உங்களோட பணத்தை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்கோ. நான் அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்லும் பொழுது வெறுமனே பள்ளிய மட்டும் சொல்ல இல்ல, மதரசாக்களை மட்டும் சொல்ல இல்ல, இருக்கக்கூடிய அத்தனை நல்ல கர்மங்களுக்கும் செலவழிங்கோ. ஏழுமண்டா அவங்களோட பணத்தை கொண்டைச்சு, நாங்க நன் முஸ்லிம் கண்ட்ரியில வாழ்றோம். இந்த ரோட்ல இருக்கக்கூடிய இந்த பஸ் ஹோல்டு இருக்குது, இந்த பஸ் ஹோல்டிங் பிளேஸ் இருக்குது, மக்கள் போய் நிக்கிறாங்க பஸ் வரும் வரைக்கும். அந்த இடத்தை கட்டுறதும் இஸ்லாத்தில் உள்ளதுதான். அதுக்கும் நன்மை கிடைக்கும், அதுக்கும் நன்மை கிடைக்கும். மக்கள் மலைக்கு ஒதுங்குவாங்க, மக்கள் அடுத்த பஸ் வரைக்கும் அதுக்குள்ள காத்திருப்பாங்க. இதை பற்றியும் இஸ்லாம் பேசியிருக்கிறது.
நீங்க யாரும் யோசிக்கவான முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் செய்யணும் என்று இல்ல. ரோட்ல போற நாய்க்கு தண்ணி கொடுத்தும் சுவர்க்கம் புகையிலும். நாய் ஒரு நாளும் சுத்தமாக மாட்டாது. ரோட்ல போற ஒரு காபிர் இன்றைக்கு காபிராக இருக்கிறான், அவன் மௌத்தாகக்குள்ள என்னை விட நல்லவனாக மௌத்தாக இயலும். எத்தனையோ பேரை பார்த்தோம், காபிர் என்று பார்த்தோம். பன்சலையில, அதாவது அந்நிய மதத்தவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள்ல அவங்க பிரிஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் அவங்களை கொண்டு மிம்பர்ல ஏற வச்சுட்டான். இன்னைக்கு வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, நாய்க்கு தண்ணி கொடுத்து சுவர்க்கம் புகையிலும் என்றால் இந்த மக்களுக்கு, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கும் சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, உடுப்பிடம் கொடுத்து, இருக்கிறம் கொடுத்து எங்களுக்கு சுவர்க்கம் போக இயலும். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு தந்த பணத்தை வறுமை வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக்கோ. மூணாவது சொன்னாங்க ஃபராக கபுல சுகுலிக். நீங்க இப்ப ஓய்வா இருக்கிறீங்க, டைம் இருக்குது, ஃப்ரீ டைம்ஸ் இருக்குது. இந்த டைமை நீங்க சரியா பயன்படுத்துங்க. நீங்க பிஸி ஆகிறதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சல்ல, பேச்சுலராக இருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணம் முடிச்சா பிஸியாகிடுவீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கூட, மனைவியை பார்க்கணும், மாமியை பார்க்கணும், மாமாவை பார்க்கணும், பொறுப்புகள் கூட இருக்குது. கல்யாணம் முடிச்சுட்டு இன்னும் புள்ள இல்ல, நாங்க தனியத்தான் வாழ்றோம், நானும் மனைவி மட்டும் இருக்கிறேன். இப்ப எனக்கு என்ன, நான் ஃப்ரீயா இருக்கிறேன், ஸ்கூலுக்கு டிராப் பண்ற போற வேலை இல்ல, பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்ல போய் அட்டெண்ட் பண்ற வேலை இல்ல, எனக்கு இப்ப plenty of the time இருக்குது. புள்ள கிடைச்சிட்டது, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறான், தேக ஆரோக்கியத்தோட. பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே தேக ஆரோக்கியத்தோட பிறந்தாங்க. அல்லாஹ் எனக்கு பிள்ளைகளை கொண்டு நோயை கொண்டு சோதிக்கல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு நேரம் இருக்குது, அந்த நேரத்தை சரியா பயன்படுத்த பாருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஹயாத்தக கபுல மௌத்திக். ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் உனக்கு அல்லாஹ் தந்த வாழ்க்கைய உன் மௌத்துக்கு முன்னால பயன்படுத்திக்கோ. எனவே ஒவ்வொருத்தரும் யூட்டிலைஸ் பண்ணுங்க தனக்கு அல்லாஹ் கொடுத்த நேரத்தை. இமாம் புகாரி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, اغتنم في الفراء فضل الركوع فعسى ان يكون موتك بغدة كم صحيح رأيت من غير سقيم ذهب نصح الصحيحة فتلة. سبحان الله. இமாம் புகாரி சொல்றாங்க ஒரு கவிதையில, சொல்றாங்க இக்தனிம் ஃபில் ஃபராஇ ஃபضل الركوع. உனக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது சும்மா போயிட்டு ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து அதை போட்டு பார்க்க வானம், என்ன அந்த சேனல்ல போகுது, என்ன இந்த சேனல்ல போகுது என்று சொல்லி இதனை நீங்க போயிட்டு கையடிக்க போனவங்க நேரம் அப்படியே பேய்த்திடும். சொல்றாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இக்தனிம் ஃபில் ஃபராஇ ஃபضل الركوع فعسى ان يكون موتك بغتة. ஏ மனிதா, உனக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு மேல் மிச்சமாக ஒரு ரக்காத்து தொழுது கொள்ள பாரு. ஓண்ட கடைசி தொழுகையாக அந்த தொழுகை இருக்கலாம், உன்ட கடைசி தொழுகையாக அந்த தொழுகை இருக்கலாம். எத்தனையோ பேரை பார்த்துட்டோம், தொழுதுட்டு போனாங்க, பள்ளிக்கு வந்துட்டு சுப்ஹானல்லாஹ் போற வழியில மௌத்து வரல, பள்ளியை விட்டு வெளியாகிறாங்க, ரோட்ல போய் நிக்கிறாங்க, எங்கேயோ போற ஒரு வாகனம் வந்து அடிச்சுட்டால் மௌத்தாயிட்டாரு. சொல்றாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உன்ட தொழுகைக்கு பிறகு உனக்கு ஒரே அடியாக மௌத்து வந்துடலாம். எத்தனையோ பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, மௌத்தாகிட்டாங்க. ரேஸ் ஓடுறாங்க, மௌத்தாகிட்டாங்க. FIFA வேர்ல்ட் கப் விளையாடுறாங்க, மேட்ச் விளையாடுறாங்க, ஒருத்தர் ஒரு கோல் அடிச்சாரு, அந்த கோல் போயிட்டு பதிலுக்கு கோலுக்கு போகல, மௌத்தாகிட்டாரு. உன மௌத்துக்கு காரணம் இல்ல, மௌத்துக்கு ஏஜ் இல்ல, மௌத்துக்கு சந்தர்ப்பம் இல்ல. கம் ஸஹீஹின் ரஅய்து மின் கைரி ஸக்மின். எத்தனையோ சுகதைகளை பார்த்தேன், அவங்களுக்கு எந்த நோயும் இல்ல, அவங்களுக்கு மௌத்து திடீரென்று வந்துட்டது. எனவே இருக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்த பாருங்க. இன்னும் ஒரு புலவர் சொல்றாரு, யா ஹாதிமல் ஜிஸ்மி கம் தஸ்கி பிஹித்மத்திஹி. தன்னுடைய உடம்பை அலங்கரிக்க கூடியவனே. நாங்க எல்லாரும் யாரு தெரியுமா, ஒட்டுமொத்தமா சொல்ல போனா நானும் தான் நீங்களும் தான். எங்கட உடம்புக்கு நாங்க சர்வன்ட், எங்கட உடம்பை நாங்க அலங்கரிக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை தலை வாழ்றோம், எத்தனை முறை தாடிய வாழ்றோம், எத்தனை வகையான அத்தர் பூசுறோம், எத்தனை வகையான பெர்ஃபியூம் அடிக்கிறோம், எத்தனை வகையான சோப் பாவிக்கிறோம், எத்தனை வகையான செம்போ பாவிக்கிறோம் தலைக்கு. நாங்க சுருக்கமா சொல்ல போனா நாங்க எல்லாரும் சேர்ந்து யா ஹாதிமல் ஜிஸ், தந்த உடம்புக்கு நாங்க சேவை செய்யறோம், உடம்பை அலங்கரிக்கிறோம். சொல்றாங்க அந்த புலவர் சொல்றாரு, கம் தஸ்தகி பிஹித்மத்திஹி.
இதுக்கு எவ்வளவு காலத்துக்கு சேவை செஞ்சு 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 நீ கஷ்டப்பட போறாய். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பொடி இருக்குதே, இது நீ மௌத்தாகி 4 அவர் போகக்குள்ள உன்ன நாக்குக்கு கீழே புழு வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? 4 அவர். அது யார் மௌத்தானாலும் சரி 4 hours என்ன வந்துடும்? எங்க வந்துடும்? நாக்குக்கு கீழே. நாக்க தூக்கி பார்த்து ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தா விளங்கும் புழு இருக்கிறது. ஜேம்ஸ் அப்படியே மிளந்திடும் உடம்புல. ரூஹு பைத்தாச்சு, ரத்த ஓட்டம் நின்றாச்சு. இந்த உடம்பைத்தான் நாங்கள் அழகுபடுத்துறோம், இந்த உடம்புக்குத்தான் நாங்கள் சேவை செய்றோம். சொல்றாங்க அக்பில் அலா நஃப்ஸ், ஏ மனிதா, உடம்புக்கு செலவழிக்கிற செலவை உண்ட உள்ளத்துக்கு செலவழி, உண்ட உள்ளத்தை அழகுபடுத்து. வஸ்தக்மில் ஃபவாயிலஹா, உண்ட உள்ளத்தினுடைய சிறப்புகளை கொண்டு வா. மன்னிக்கும் பழக்கம், விட்டு கொடுக்கும் வணக்கம், கீபத்து பேசாத பழக்கம், பொறுமை இல்லாத பழக்கம், நல்லதுகளை கொண்டு வா. நீ மனிதனாக இருக்கிறாய், இந்த உடம்பை கொண்டல்ல, நீ மனிதனாக இருக்கிறாய் உண்ட ஆத்மாவை கொண்டு. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல மௌத் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மௌத்துக்கு முன்னால மௌத்துக்கு ஆயத்தமாக தௌஃபீக் செய்வானாக. இன்னும் ஒரு விஷயம், மௌத்துடைய விஷயத்தில் இன்னும் ஒன்றை பழகிக்கோங்க. நாங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், யா அல்லாஹ் நல்ல முடிவை நசீபாக்கிடுவாயாக. என்ன முடிவு வேணும்? நல்ல முடிவு. துஆ கேளுங்க அல்லாஹ்விடத்தில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கேளுங்க, நல்ல முடிவு, என்ற முடிவை நல்லதாக்கிடுவாயாக, என்ற முடிவை சிறப்பானதாக்கிடுவாயாக. நாங்க துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என்ற மௌத்தை பார்த்து மக்கள் பொறாமப்படணும். இதை பார்த்து இன்னைக்கு நாங்க துஆ கேட்கிறது, என்ற வாகனத்தை பார்த்து மக்களுக்கு பொறாம வரணும், என்ற வீட்டை பார்த்து மக்களுக்கு பொறாம வரணும், என்ற வியாபாரத்தை பார்த்து மக்களுக்கு பொறாம வரணும், நான் பிசினஸ் செய்யற முறையை பார்த்து மக்களுக்கு பொறாம வரணும், நான் மக்களுக்கு மத்தியில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட மனிதனாக மாறணும். இல்ல, என்ற மௌத்தை வச்சு மக்கள் பொறாமப்படணும். என்ன மௌத் சொல்லோன மக்கள் வாழ்வதாக இருந்தா இவரை போல வாழணும், மௌத்தாகுவதா இருந்தா இவரை போல மௌத்தாகணும். இப்படி மௌத். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி, என்ற மௌத்து என்ற ஹயாத்தி அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ்ட்ட கேளுங்க நல்ல மௌத்து. எப்பயும் துஆ கேளுங்க, யா அல்லாஹ் நல்ல மௌத்து நசீபாக்கிடுவாக. முன்னைய காலங்கள்ல பழைய மக்கள் இப்பயும் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, பேத்து முசாபா செஞ்சா ஈமான் ஹாத்திமாவுக்கு துஆ செய்யுங்க, நல்ல முடிவுக்கு துஆ செய்யுங்க. அதை விட நல்ல துஆ வேறொன்று இல்ல வாப்பா, அதை விட நல்ல துஆ வேறொன்றுமே இல்ல. என்ற முடிவு எண்ட் நல்லதாக இருக்கணும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் சில மக்கள் இருக்கிறாங்க, வாழக்குள்ள முஃமினாக வாழ்ந்துவிட்டு மௌத்தாகும் பொழுது காஃபிராக மௌத்தாகிடுவாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாழ்க்கை பூராக இஸ்லாத்தில் வாழ்ந்துட்டு, வாழ்க்கை பூராக கலிமாவோட வாழ்ந்துட்டு அவங்களோட முடிவு நல்லதாக அமையல்ல, அவங்க மாற்று மதத்தில் பேச்சு மௌத்தாகிட்டாங்க. அல்லாஹ்ட்ட பேரை கேளுங்க நல்ல முடிவு, அல்லாஹ்ட்ட பேரை கேளுங்க நல்ல முடிவு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஒரு நாள் அல்ல, பல தடவைகள் கேட்டாங்க. மிம்பர்ல இருந்து கேட்டாங்க, தொழுகைக்கு பிறகு கேட்டாங்க, தஹஜ்ஜுல கேட்டாங்க. சொல்றாங்க அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌதி ஃபீ மதி ரசூலிக். யா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட கேட்ட யாருக்குமே அல்லாஹ் கொடுக்காம இருக்க மாட்டான். ஒன்றை கேட்டா அல்லாஹ் நிச்சயமாக தருவான். தாயை விடவும் இறக்க முடியவன். உம்மாட்ட கேட்டா உம்மா தராம இருக்க மாட்டா, வாப்பாட்ட கேட்டா சில கட்டங்கள்ல வாப்பா தராம இருப்பாரு. ஆனா உம்மாட்ட கேட்டா உம்மா தராம இருக்க மாட்டா, உம்மா நிச்சயமாக தருவா. ஆனா உம்மாவை விடவும் அல்லாஹ் இறக்க முடியவன்.
அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் தராம இருக்க மாட்டான். அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஒவ்வொருத்தரும் எதை கேளுங்க, யா அல்லாஹ் நல்ல மௌத்து நசீவாக்கு. உமர் கேட்கிறார் அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் எனக்கு ஒரு மௌத்து நசீவாக்கு. எப்படி பார்த்த மௌத்து தெரியுமா? நான் மதீனா முனவ்வராவுல மௌத்தாக வேண்டும். எங்க மௌத்தாகணும்? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக். அந்த துஆல மூணு விஷயம் இருக்குது. மூணு விஷயம். ஒன்று சொன்னாங்க மதீனாவுல மௌத்தாகணும். இரண்டாவது சொன்னாங்க ஷஹீதாக மௌத்தாகணும். மதீனாவுடைய மௌத்து எனக்கு மதீனாவுக்கு வெளியே வைத்து மௌத்தாக ஏலா, மதீனா உள்ளுக்குத்தான் மௌத்தாகணும். சும்மா மௌத்தாக ஏலாது, ஷஹீதாக மௌத்தாகணும். மகள் கேட்கிறாங்க ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, வாப்பாட்ட வாப்பா இந்த துஆ எப்படி அக்செப்டபிள் ஆகும்? இதுக்கு பிறகு மதீனாவில் எந்த ஜிஹாது நடக்க மாட்டாது, யுத்தம் நடக்க மாட்டாது. இந்த மதீனா இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக மாறிவிட்டது. இதுக்கு பிறகு இங்க வோ என்று சொல்லக்கூடிய ஒன்று முடியாது. நீங்க யுத்தம் செய்யணும் என்றால் வெளியே போகணும். யுத்தம் செஞ்சாத்தான் நீங்க ஷஹீதாகுவீங்க. பாப்பா மகளை பார்த்து சொன்னாங்க, மகளே அல்லாஹ் நாடினா அல்லாவுக்கு பெரிய காரியம் அல்ல, அல்லாஹ் அதையும் உனக்கு தந்துடுவான். அல்லாஹ் எல்லாம் தந்துட்டான், ஒன்றுமே தராம இருக்கல்ல, கேட்டதெல்லாம் அல்லாஹ் தந்தான். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க மதீனா முனவ்வராவுடைய மௌத்த. அல்லாஹ் அந்த உமருக்கு மதீனா முனவ்வராவுடைய மௌத்த கொடுக்க இல்ல, மாறாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஸல்லாவுடைய மௌத்த கொடுத்தாங்க. எங்க மௌத்தானாங்க? நபியினுடைய முஸல்லாவுல மௌத்தானாங்க. சுபஹுடைய தொழுகைக்கு தக்பீர் கட்டுறாங்க, அங்க வச்சு மௌத்து வந்துச்சு. அங்க வச்சு மௌத்து வந்துச்சு. வாழ்க்கையில ஞாபகம் வேங்கோ, நல்ல முடிவை அல்லாஹ்ட்ட கேளுங்கோ. நல்ல முடிவு, நல்லவனாக மௌத்தாகணும். நல்லவனாக மௌத்தாக என்ன செய்யணும்? நல்லவனாக மௌத்தாக நாங்க என்ன செய்யணும்? அதுக்கு பல வகையான கடமைப்பாடுகள் இருக்குது. அதுல முதலாவது உண்டு தான், அன்பான சகோதரர்களை பெரியார்களே, மௌத்துக்கு எப்பயும் ஆயத்தமாக இருக்கும். மௌத்துக்கு ஆயத்தம் என்று சொன்னா அதுல முதலாவது நாங்க செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடுதான், மௌத்து நோய்வாய்ப்பட்டுத்தான் மௌத்தாகுவோம் என்று சொல்றதல்ல. மௌத்து திடீரென்னும் வரலாம். ஹதீஸ்ல வந்திருக்குது திடீர் மௌத்து. திடீர் மௌத்து இதை பத்தி என்ன சொல்றீங்க? சலாக்கள் கேட்கலும் திடீர் மௌத்து நல்லதா கெட்டதா? திடீர் மௌத்தை பத்தி என்ன கருத்து? ஹதீஸ்கள்ல ரெண்டு வகையான ஹதீஸ் வந்திருக்குது. ஒன்று வந்திருக்குது மௌத்துல் ஃபஜஅத்தி அஹ்தத்து அஸஃபின், திடீர் மௌத் என்று சொல்லக்கூடியது ஒரு கவலையான விடயம் என்று சொல்லு. ஏன் காரணம்? ஒருத்தருக்கு திடீரென்று மௌத்து வந்துட்டா தௌபா செய்ய அவகாசம் இல்லை, கொடுக்கல் வாங்கல் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள நேரம் இருக்க மாட்டாது. திடீர் மௌத்து வந்துட்டா அவர் எழுத வேண்டிய லாஸ்ட் வில் இருக்கும், அந்த வில் எழுத டைம் இருக்க மாட்டாது. எனவே சில உலமாக்கள் சொல்றாங்க அது கூடாது என்பதாக. அந்த மௌத் எங்களுக்கு வரக்கூடாது, அல்லாஹ்விடத்துல கேட்கணும். நெருப்புல வெந்து சொகர இடிஞ்சு விழுந்து மண் சரிவுல வெள்ளத்துல தாண்டு சுனாமியின் மூலமாக காற்றில் அடிபட்டு யாரும் எங்களை மௌத்தாக்கிறாதே, எங்களுக்கு மௌத்த நல்லதாக்கிட்டா என்று சொல்லி துஆ கேளுங்கோ என்று சொல்லி எங்களுக்கு ஹதீஸ்கள்ல துஆக்கள் வந்திருக்குது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இன்னும் ஒரு ஹதீஸ்ல, மௌத்துல் ஃபஜஅத்தி தக்ஃபீஃபுன் அலல் முஃமின் வ அஸஃபுன் அலல் காஃபிர் வ ஃபீ ரிவாயத்தின் ராஹத்துன் அலல் முஃமின். ஹதீஸ்ல வந்திருக்குது திடீர் மௌத் என்று சொல்லக்கூடியது ஒரு முஃமினுக்கு மிச்சம் நல்லதாக இருக்கும். எங்களுக்கு எப்படி தெரியுமா மௌத்து வரணும்? காலையில் எழும்பி சொல்லோணும் மனைவி இருமினாரு, அவ்வளவுதான் தெரியும். என்ன என்ன இருமினாரு, இவ்வளவுதான் தெரியும். எங்கட மௌத்து தூக்கத்தில் வந்துட்டா சக்கராத்துடைய வேதனையும் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனாலதான் துஆ ஓதுறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை சொல்லி மௌத்தாகிறேன். ஆல்ரெடி அரவாசி ரூஹ் பைத்தாச்சு, அரவாசி ரூஹ் பைத்தாச்சு, அரவாசி ரூஹ் தான் இருக்குது. மௌத்துடைய தூக்கத்தில் ரூஹ் போனா போறதுக்கு ரூஹ் இல்ல, அரவாசி ரூஹ் தான் போகணும். எனவே ரூஹ் ரொம்ப லேசா பைத்திடும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துல் ஃபஜஅத்தி தக்ஃபீஃபுன் அலல் முஃமின் வ அஸஃபுன் அலல் காஃபிர் வ ஃபீ ரிவாயத்தின் ராஹத்துன் அலல் முஃமின். அந்த திடீர் மௌத் என்று இதுக்கு உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு முஃமினுக்கு திடீர் மௌத் ஏன் தெரியுமா நல்லம்?
அவர் எப்பயும் ஆயத்தமாத்தான் இருப்பார். அவர் எப்பயும் ஆயத்தமாத்தான் இருப்பார். அவருக்கு எப்பயும் ஒரு வேலை பெண்டிங் இருக்க மாட்டாது. அவருடைய எல்லா கொடுக்கல் வாங்கலும், நான் எப்பயுமே சொல்ற உதாரணம் தான், ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் அன்றைக்கு மாலையில பெட்டுக்கு போறதுக்கு முன்னால அன்றைக்கு நாளுடைய அக்கவுண்ட்ஸ் முடிக்கோணும். எப்படி? ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போறதுக்கு முன்னால அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா என்று சொல்லி பெட்ல போயிட்டு தலையை வைக்கிறதுக்கு முன்னால அன்றைய நாளுடைய அக்கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் படுக்கணும். நான் எப்பயும் ஆயத்தம். என் புள்ள யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த பில்ஸ் எல்லாம் அப் டு டேட். இந்த அன்பான சகோதரர்களே, நாங்க எப்பயும் மௌத்துக்கு ஆயத்தம். நான் யாருக்கும் அநியாயம் செஞ்சில்ல. அநியாயம் செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்டிருப்பேன். எனவே என்னோட மௌத்துக்கு நான் ஆயத்தமாக தேவையில்லை. நான் எப்பயுமே ஆயத்தம் தான். எனவே தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுடைய மௌத்து அவனுக்கு திடீரென்று மௌத்து வந்தா அது அவனுக்கு ராகத்தாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் ஒரு துஆ செய்யுங்கோ. ஆச்சரியமான துஆ. அவர் சொன்னாரு, எனக்கு 3 விஷயம் வேணும் மௌத்துடைய கட்டத்தில், இதுக்கு துஆ செய்யுங்கோ. ஒன்று சொன்னாரு, கடன் இல்லாம ஈமானோட கபருக்கு நடந்து போய்த்திடணும். எப்படி? கடன் இல்லாம ஈமானோட கபருக்கு நடந்து போய்த்திடணும். என்ன கருத்து? பிறருடைய 3வது ஆளுடைய துணை இல்லாம மௌத்தாகணும். என் மௌத்துக்கு என் மனைவியும் தேவையில்ல, என் மௌத்துக்கு என் கணவனும் தேவையில்ல, என் மௌத்துக்கு என் பிள்ளையும் தேவையில்ல, என் மௌத்துக்கு யாருமே தேவையில்ல. நான் அப்படியே வாக்கிங் டு த கிரேவ் யார்ட், நான் என் கபருக்கு நடந்து போறேன், ஈமானோட போறேன். நான் யாருக்குமே குடுக்கல் வாங்கல்ல 1% கொடுக்கிறதுக்கு இல்ல. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட மௌத் நசீபாக்குவானா. கடன் என்று சொல்லும் பொழுது மக்கள் ஒன்று நல்ல விஷயத்தை, கடன் என்று சொல்றது இருக்குது, இது ஆக பயங்கரமான ஒன்று. கொடுக்கல் வாங்கல்ல செய்யக்கூடிய கடனை மட்டும்தான் நாங்கள் கடனா பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர்த்த பழக்கம் இருக்குது, மொபைல் போன்ஸ் பில் அரியஸ், போன் பில் அரியஸ். இது கடன், இது கடன். எந்த கம்பெனி பில்லாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் நாங்க இன்கமிங் கால்ஸுக்கு மினிட் 15 ரூபீஸ் பேரி நாங்க பே பண்ணிக்கிறோம், எக்ரிமெண்ட் சைன் பண்ணினோம். அன்றைக்கு வந்த பில் 1 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டாம், அது கடன், அது கொடுத்துத்தான் ஆகணும். அது அன்றைக்கு எங்களை மங்கள் அடிச்சாங்க, இல்ல பிரச்சனை இல்ல உங்களுக்கு, அது நீங்க சைன் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டாங்க. ஹஜ் செய்வாங்க, சதகா கொடுப்பாங்க, ஹதியா கொடுப்பாங்க, அகீகா கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. உங்களுக்கு கடன் இருக்க வேண்டியிருந்தால் உங்களோட புள்ளக்கு அகீகா உங்களை மீது சுன்னத்தில்ல வாப்பா. நீங்க கடன் கொடுக்கணும். மொபைல் போன் பில் பே பண்ணிக்குது, லேண்ட் போன் பில் பே பண்ணிக்குது. ஒரு வாகனத்தை கொண்டு போய் இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்தோம், என்ன செய்யல, நாங்க நினைச்சோம் வாகனத்தை பார்க் பண்ணினோம், அந்த இடத்துல பே பண்ண வேண்டிய இடம் அந்த இடத்துல போட்டு இடத்துல 1 ஹவருக்கு 50 ரூபீஸ் நாங்க சார்ஜ் பண்ணுவோம் என்று சொல்லி அங்க போயிட்டு வாகனத்தை பார்க் பண்ணினோம். வந்து பார்த்தோம் யாரையும் காணோம், வாகனத்தை அப்படியே எடுத்து வெளியே வந்துட்டோம். இது கூடாது, இது கடன், இது கடன், இதை கொடுத்துத்தான் ஆகணும். ஒரு ஆலிமிடத்தில் ஃபத்வா கேட்கிறாரு, பழைய ஃபத்வா. முந்தைய காலத்தில் ஒரு 1990களில் எங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போனாங்களுக்கு தெரியும், அங்க டெலிபோன் நாங்க நாட்டுக்கு இலங்கைக்கு டெலிபோன் எடுக்கணும்டா ரொம்ப கஷ்டம். பூத்துல போயிட்டு எடுக்கணும், ஒரு ரியால் காயின்ஸ் இருக்கும், இந்த காயின்ஸ் போட்டு தான் நாங்க என்ன செய்யணும், நாங்க இலங்கைக்கு பேசணும். இப்பதான் சிம் இருக்குது, இப்பதான் பூத் இருக்குது, இப்பதான் நெட்ல பேசலும், மாசால் எல்லா வசதியும் எல்லாம் செஞ்சிருக்கிறான். இப்ப அந்த காலத்தில் நாங்க 1994 நினைக்கிறேன்
இலங்கைக்கு பேசுறதுக்கு சுமார் 14 ரியால் ஒரு நிமிடத்தில் பேசி கட்டிக்கிறோம். 14 ரியால்ஸ் கொடுத்து இலங்கைக்கு பேசணும். பூத்துல போயிட்டு அதுவும் கியூல நிக்கணும். ஒருத்தர் பத்துவா கேட்கிறாரு, நான் ஒரு கால் எடுத்தேன், ஆனா என் காசி உள்ளுக்கு புகழ்ல, நான் அப்படியே பேசிக்கொண்டே போனேன், அது எப்படியோ சல்லி இல்லாம என்னாச்சு, லைன் கனெக்ட் ஆகிட்டது. இப்ப என்ன செய்யணும்? இப்ப நான் ஹஜ்ஜுக்கு போய்த்திருக்கிறேன், அவர் சும்மா பேசுறாரு, இது ஹராமா ஹலாலா? இது அவர் ஃபத்வா கேட்டா அந்த ஆலிம் அவருக்கு கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? இது உங்களுக்கு ஹராம், நீங்க என்ன செய்யணும்? எத்தனை நிமிடம் பேசினீங்களோ அத்தனை நிமிடத்தை நீங்க பெருக்குங்க, 14ஆல பெருக்கி வரக்கூடிய அளவு ரியால் ஸ்டாம்ப்ஸ் முத்திரைக்குதே, முத்திரையை வாங்கி கிழிச்சி வீசிருப்போம். இது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய காசி, இது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய காசி. நாங்க எப்பயும் பியோ, நாங்க ஒரு நாளும் குறை செய்ய மாட்டோம். நாங்க ஒரு நாளும் பே பண்ண வேண்டிய பேமெண்ட்ஸ்ல கொடுக்கல் வாங்கல்ல குறையில்ல. பியோ 100%. கொடுக்கல் வாங்கல் இல்லாம, நல்ல கடன் இல்லாம அல்லாஹ் நம் அனைவருக்கும் மௌத் நசீபாக்குவாராக. ஈமானுடைய மௌத்தாகுவோம், கபருக்கு நடந்து போவோம் யாருடைய துணையும் இல்லாம, யாருடைய துணையும் இல்லாம. எனவே நாங்க ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய திடீர் மௌத்து எப்பயும் நல்லதாகத்தான் இருக்கும். அவர் ஏன் மௌத்துக்கு ஆயத்தமாக இருப்பாரு, மௌத்துக்கு எப்பயும் பிரப்யார் செஞ்சிருப்பாரு. எனவே நல்ல மௌத் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஹதீஸ்ல வந்திருக்கு, இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி காட்டுறாங்க, ஒருத்தர் மௌத்தாகிட்டா, ஒருத்தருக்கு மௌத்து வந்துட்டு, ஒருத்தர் மௌத்தாகிட்டா அவர் 2 கேட்டகரியில வருவாரு, 2ல் 1ல வருவாரு. ஒன்றோ அவருக்கு ரெஸ்ட் கிடைச்சிட்டது, அவருக்கு ரெஸ்ட். யாருக்கு ரெஸ்ட்? முஸ்தரீஹுன், முஸ்தரீஹுன், மௌத்தான மையத்தை ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்படி இல்லன்னு சொன்னா முஸ்தராஹும் மின்ஹு, மற்ற மக்களுக்கு ரெஸ்ட் கிடைச்சிட்டது. யாரு மூலமா? இவரின் மூலமா. என்ன ஹதீஸ், என்ன கருத்து கேட்கிறாங்க சஹாபாக்கள் நபியை பார்த்து. அபூ கத்தாதா சொல்றாங்க, கேட்டாங்க யாரோ சொல்ல என்ன அர்த்தம்? சொன்னாங்க, அல் அப்துல் முஃமின், ஒரு முஃமினான மனிதன் மௌத்தாகிட்டா யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா, துனியாவுடைய கஷ்டங்களை விட்டும் அவருக்கு நிம்மதி கிடைச்சிட்டது. ஒரு கெட்டவன், ஒரு பாவி, ஒரு அநியாயக்காரன், ஹராத்த சாப்பிடக்கூடியவன், ஹராத்த தின்னக்கூடியவன், அவன் மௌத்தாகிவிட்டால் யஸ்தரீஹு மின்ஹுல் இபாது வல் பிலாது வஸ்ஸஜரு வத்தவாப், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவனுடைய மௌத்தை கொண்டு அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நிம்மதி. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தாகிட்டாரு. ஏன் காரணம்டா, இவன் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு நாயை வச்சு வளர்த்து கொண்டிருந்தான், அந்த நாயும் அதோட பேய்த்திடும். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் பக்கத்து வீட்டுக்காரன் சினிமா படத்தை போட்டு என் காலத்தான் குளிச்ச வச்சான், அவன் மௌத்தாகித்தான அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு ஒத்தன் மௌத்தாகிவிட்டால் அவனை கொண்டு உலகத்துக்கு லாபம் கிடைக்கும், ஒத்தன் மௌத்தாகிவிட்டால் அவனை கொண்டு மரமட்டைகளுக்கு லாபம் கிடைக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒத்தனுடைய மௌத்து 2 வகையாமையும், ஒன்று அவனுக்கு நிம்மதி, அப்படி இல்லை என்றால் யாருக்கு நிம்மதி? மற்ற மக்களுக்கு நிம்மதி. எனவே அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கோ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவாலி நிஅமதிக் வ தஹவ்வுலி ஆஃபியதிக் வ ஃபுஜஅத்தி நிக்மதிக் வ ஜமீஇ ஸஹ்திக். அல்லாஹ்வுடைய நபி கேட்ட ஒரு துஆ. எனவே அன்பான சகோதரர்களே, நாங்க மௌத்துக்கு எப்பயும் ஆயத்தமாகணும். மௌத்துக்கு எப்பயும் அதுல ஒன்று தான், முக்கியமான ஒன்று தான், கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துருங்க. கொடுக்க வேண்டிய கடன் பிசினஸ்ல இருக்குதா 100% டாக்குமெண்ட்ல வரணும். எதையுமே உங்களோட மைண்ட்ல வச்சுக்கொண்டு இருக்க வேணும், எதையுமே உங்களோட மைண்ட்ல வச்ச வேணும். கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் கொடுக்க இருக்குதா, அதே எழுதி வைங்க. கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் கொடுக்க இருக்குது. உங்களோட பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, வாப்பா எங்களை கஷ்டத்துல வச்சாம நல்லா வச்சுட்டு மௌத்தாகிட்டார். இதே பள்ளி வாசல்ல தான் ஒருத்தர் வார ஒரு புள்ள வந்தாரு, திங்கக்கிழமை இதே நாள் கிளாஸ் முடிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு புள்ள வந்து 13-14 வருஷம் இருக்கும். புள்ள சொல்லுது, எங்கட வாப்பா மௌத்தாகிட்டார் ரீசன்ட்லி, உம்மா இதால் இருக்கிறா, எங்கட வீட்டுல கிரெடிட் கார்டு பேங்க் சால வந்து கொண்டே இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, எங்கட வாப்பா 4
கிரெடிட் கார்டு வச்சுத்தான் எங்களை வளர்த்திருக்கிறாரு. இன்றைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் பேங்க் கட்ட இருக்குது. நாங்க என்ன செய்யறது, எங்களுக்கு எந்த வசதியும் இல்ல. வாப்பா இப்படியா எங்களை வச்சுட்டு எங்களை வளர்த்தார் என்று ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லி மௌத்தான மையத்துக்கு 3வது ஆள் பதுவா செய்தார். இல்ல, இந்த 13 வருஷ புள்ள பதுவா செய்து. எனவே ஞாபகத்தில் வைங்கோ, மௌத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் முக்கியமான அம்சம் ஹஜ் செய்வதல்ல, சதகா கொடுக்கிறதல்ல, பள்ளி கட்டுறதல்ல. கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ஸ் கணக்கு பார்த்து சரியா கொடுத்துடுங்கோ, அதை எழுதி வைங்கோ. இது முக்கியமானது. இதை செய்யாம ஹஜ் செஞ்சாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை தெரிவிக்க மாட்டாங்க. இது ஆக முக்கியமானது. இரண்டாவது ஒரு முக்கியமான செய்தான், ஒரு மௌத்து வந்துட்டால் மௌத்துக்கு முன்பு நோய் வரும். நோயாளி எப்படி இருக்கணும்? நோய்க்கு வைத்தியம் செய்யுங்க. நோய்க்கு வைத்தியம் செய்வதும் ஒரு இபாதத்து. எனவே நோயாளி ஒருவர் வந்தால் நோயை கொண்டு பொருந்திக்கோங்க. நோயை பற்றி யாரும் அதை ஒரு முறைப்பாடாக எடுக்க வேண்டாம். அல்லாஹ் எனக்கு நோயை தந்திருக்கிறான், அல்லாஹ் இடத்துல நல்லதை கேளுங்கோ. நோயில் இருக்கிறீங்க, சில பேர் இருக்கிறாங்க எத்தனையோ மாசமாக வைத்திய சாலையில. அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்வை நசீபாக்குவானா, அவருடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் பொறுமையை நசீபாக்குவானா. ஆக முக்கியமான ஒன்று தான் நோயுடைய கட்டத்தில் ஒருத்தருக்கு மௌத்து உடைய கட்டம் வந்திருக்குது. உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க இதை பத்தியும். எங்கட வீட்டுல, எங்கட குடும்பத்திலே, எங்களோட குடும்பத்தில் யாராவதற்கு மௌத்து வந்திருக்குது, சக்கராத் இருக்கிறாரு. இப்ப டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கண்டா, கொண்டைத்து போடுவாங்க ஐசியூல. கூடுமா கூடாதா? ஆல்ரெடி தெரியும் சக்கராத்தில தான் இருக்கிறாரு, ஆல்ரெடி தெரியும் ரூஹு போய்கொண்டுதான் இருக்குது. இப்ப என்ன செய்ய போறாங்கண்டா, கொண்டைத்து எங்க போடுறாங்க? ஐசியூல போட்டு, மெஷினை போட்டு. ஒன்றுமில்ல, ஹார்ட் வேலை செய்தில்ல, ஆக்சிஜன் என்ன செய்து மேலுக்கும் கீழுக்கும் மேலுக்கும் கீழுக்கும் வந்து கொண்டிருக்குது. இப்ப உலமாக்கள் கேட்கிறாங்க, நோயில உள்ள ஒருவரை கொண்டு போய் ஐசியூல போடுறது ஓகே, சக்கராத்துல உள்ளவரை கொண்டு போய் போடலுமா? சக்கராத்தில் உள்ளவர் ஒருவரை கொண்டு போய் என்ன ஐசியூல போட்டு ட்ரை பண்ணலுமா? இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ரூஹு போறதுக்கு பிறகும் கொண்டு போய் போட்டு மஷினை போட்டு வேலை செய்ய வச்சுறாங்க. எனவே இந்த விஷயத்துல நீங்க ஒரு விடயத்தை முடிவு செய்யறதுக்கு முன்னால குடும்பம் உள்ளவங்க உலமாக்களை அணுகி, போதுமான டாக்டர்ஸ் அணுகி நீங்க மசூராக்கள் செய்து அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்க. சல்லி இருக்குது, பணம் இருக்குது, நாங்க சிங்கப்பூருக்கு கொண்டு போம், நாங்க இந்தியாவுக்கு கொண்டு போம், நாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு போம். எங்க கொண்டைத்தாலும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா ஆள் மவுத்து. என்ன எல்லாம் சக்சஸ், ஆள் மவுத்து, அவ்வளவுதான் விஷயம். எனவே இந்த விஷயம் உலமாக்கள் இதை பற்றி பேசி இருக்கிறாங்க. சக்கராத்தில் உள்ள ஒரு ஆள், ரூஹு போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளை கொண்டு போய் நீங்க வைத்தியம் செய்வதா? கல்லா இதா பலகத்தித் தராகி வகீல மன் ராக் வظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى. அல்லாஹ் சொல்றான், இது ரூஹு பிரியக்குள்ள எப்படி இருக்கும்? தொண்டக்குழிக்கு ரூஹு வரும். தராக்கைனா தொண்டக்குழி எங்கிருந்து? பட்டம்ல இருந்து அப்படியே வரும். இணைக்கு வந்தா ரூஹு புகாது. அல்லாஹ் மன்னிப்பானா. ஹதீஸ்ல வந்திருக்குது, இந்த இடத்துக்கு ரூஹு வந்தா கர் 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 கர், ரூஹு மேல புகாது. இது கங்கல ரூஹு புகாது. இகன வச்சு ரூஹ் அப்படியே நின்றுடும். ஹதீஸ்ல வந்திருக்கு, மாலம் யுகர்கிர், இந்த இடத்துக்கு ரூஹு வந்து அப்படியே நின்றுடும். இப்ப இந்த ரூஹ் எப்படி போகும்டா, இழுக்கிற இழுவுக்கு இந்த முன் நெஞ்சி பேச்சு பின்னுக்கு முதுகுல சேரும். அப்படியே
ஒரு மெஷின் போட்டு பலூன் ஊதுற மாதிரி இப்படி 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 வந்து கொண்டிருக்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, இது நல்லவர்களுக்கும் ஏற்படலாம், பாவிகளுக்கும் ஏற்படலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸக்ராத்தில் மௌத். யா அல்லாஹ், சக்கராத்துடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். ஏண்டா கபருடைய வேதனை எனக்கு மட்டும், சக்கராத்து என்ற குடும்பத்துக்கும் சேர்த்தி, சக்கராத்து என்ற புள்ளக்கும் சேர்த்தி, சக்கராத்து என்ற மனைவிக்கும் சேர்த்தி, சக்கராத்து என்ன சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்தி, சக்கராத்து என்ன பார்க்க வார மக்களுக்கும் சேர்த்தி. இதனால ஹதீஸ்ல வந்திருக்குது, சக்கராத்துல் மௌத்த நல்லதாக ஆக்கும்படியாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கோ. மாலம் யுகர்கிர், தொண்ட குளிக்கு ரூஹு வந்து சேரும். இப்ப நீங்க வைத்தியம் செஞ்சு வேலை இல்ல, இதுக்கு பிறகு வைத்தியம் செல்லுபடியாக மாட்டாது. வகைல மன் ராக், மக்கள் கேட்பாங்க எங்க கொண்டு போம், யாரு வைத்தியம் செய்யறது? சார்ட்ட பிளைட் எடுத்து நீங்க சிங்கப்பூருக்கு கொண்டு போய் பணத்தை இறைச்சாலும் பணத்தை செலவழிச்சாலும் அந்த ரூஹ் உங்களுக்கு திருப்பி எடுக்கலாம். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான், தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்துட்டா மறுவ சான்ஸ் இல்ல உங்களுக்கு, உங்களுக்கு கேளா. இனி கையுடுங்கோ, நீ அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இவருடைய மௌத்த நல்லதாக்கி வச்சுடு, இவருடைய மௌத்த கொண்டு எங்களுக்கு நிம்மதியை நசீபாக்குது, இவருடைய மௌத்த கொண்டு எங்களுக்கு பொறுமையை நசீபாக்குது. இந்த இடத்துக்கு ரூஹு வரும். இந்த இடத்துக்கு ரூஹு வந்தா 2 வேளை ஆகுமாகிடும், 2 வேளை நடக்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். தொண்டக்குழிக்கு ரூஹு வந்துட்டா 2 வேளை நடக்கும். ஒன்று, பிறந்த நாள் தொட்டு இன்று வரைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருந்த தௌபாவுடைய கதவை அல்லாஹ் இழுத்து மூடிடுவான். இதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அன் தகூல நஃப்ஸுன் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ் அன் தகூல அவ் தகூல லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுன்து மினல் முத்தகீன் ரப்பி இர்ஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லுவாரே. அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, அப்படி ஒன்றுமாக மாட்டாது, நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம், உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டாது. இனி முடிஞ்சி, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறுமனே வாய் பேச்சு, தூக்கத்தில் உளம்பக்கூடிய உளம்புதல் போல ஒரு பேச்சு, இதுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் நாங்கள் எடுக்க மாட்டோம். எனவே அதுக்கு பிறகு சான்ஸ் கிடைக்க மாட்டாது. கெஞ்சுவாங்க, கலருவாங்க. ஃபிரௌனும் அல்லாஹ்விடத்தில் கேட்டான், ஆமன்து பிரப்பி மூசா வ ரப்பி ஹாரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றேன் என்று சொல்லி கேட்டான். ஆனா அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கல. 2வது நடக்கும் என்ன தெரியுமா? ஆலமுல் பர்ஸஹுடைய கதவு திறக்கப்பட்டுவிடும், தௌபாவுடைய கதவு மூடப்பட்டுடும். சுவர்க்கமும் தென்படுகிறது, நரகமும் தென்படுகிறது, ஹவுதல் கௌதரும் தென்படுகிறது, மீசானும் தென்படுகிறது. ஆலமுல் பர்ஸஹுடைய கண் பார்வையற்ற அளவுக்கெல்லாம் விளங்குது. فأما إن كان من المقربين فروح وريحان وجنة نعيم. குர்ஆன் மிக அழகாக சொல்லி காட்டுது. அன்பான சகோதரர்களே, ஆலமுல் பர்ஸஹுடைய கதவு திறப்படும், எல்லாம் தென்படும். சுவர்க்கவாதியாக இருந்தா சுவர்க்கத்தை பார்த்துக் கொண்டே மௌத்தாகுவாரு, நரகவாதியாக இருந்தால் நரகத்தை பார்த்துக் கொண்டே மௌத்தாகுவார். எனவே ஒருத்தருக்கு சக்கராத்தில் இருக்கிறார் என்பது கன்ஃபார்ம் ஆவிட்டா அதுக்கு பிறகு அவருக்கு மேல் மிச்சமான வைத்தியம் செய்ய யாரும் போக வேண்டாம். இது ஒரு ஆக முக்கியமான செய்தி. 2வது, எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நோய் வந்தாலும் யாருமே, என்ன கஷ்டமான நோய், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யாருமே மௌத்த தந்துடு என்று சொல்லி துவா கேட்க வரும். சில கட்டங்கள்ல பிரச்சனை வரும், சில கட்டங்கள்ல பிள்ளையால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, சில கட்டங்கள்ல வியாபார பிரச்சனை, சில கட்டங்கள்ல கடன் பிரச்சனை, சில கட்டங்கள்ல நோய் கூடிட்டு நோய் கூடி வருத்தம் பொறுக்கலாம் இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு கட்டத்திலையும் யாருமே அல்லாஹ்விடத்தில் என்ன மௌத்தாக்கிடு என்று சொல்லி துவா கேட்கறதுக்கு அனுமதி யாருக்குமே இல்லை. என்ன மௌத்தாக்கு என்று துவா கேட்க யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படல.
ஹதீசுகள்ல மிக தெளிவா வந்திருக்குது. எனக்கு அதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல. எனவே இந்த துஆ கேட்க கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, அப்படி ஒருத்தர் துஆ கேட்கணும் என்றா அவர் என்ன தெரியுமா கேட்கணும்? அல்லாஹும்ம ஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ வ தவஃபனி மா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ. யா அல்லாஹ், எனக்கு வாழ்வதில் கைர் இருக்கும் என்றால் என்னை வாழ வைப்பாயாக, இல்ல எனக்கு மௌத்து தான் நல்லவென்றால் என்ன மௌத்தாக்குவாயாக. சில கட்டங்கள்ல சில பேரண்ட்ஸ் வருவாங்க, வாலிபர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, அந்த கட்டத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானா. சில பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஹஸ்ரத், எங்கட பிள்ளைகள் தார தொந்தரவை பார்த்தா மௌத்தாகித்தா நல்லமேன்னு ஆசை வருகுதுன்னுவாங்க. சின்ன பிள்ளைகளா இல்ல, கல்யாணம் முடிச்சு குடும்பமாக வாழ்றாங்க, அவங்க தார டார்ச்சரிங், அவங்க தார தொந்தரவோ, மருமகளால உள்ள தொந்தரவோ, மருமகனால உள்ள தொந்தரவோ, பிள்ளையால உள்ள தொந்தரவை நாங்க பார்க்கும் பொழுது எங்களுக்கு மௌத்து வந்துட்டா மிச்சம் நல்லா இருக்குமே என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அன்பான வாலிபர்களே, அன்பான குழந்தைகளே, அப்படிப்பட்ட குழந்தைகளாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானா. எந்த ஒரு கட்டத்திலையும் மௌத்துக்கு துஆ கேட்க கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ், வாழ்வு நல்லதாக இருக்கும் என்றிருந்தால் என்ன வாழ வைப்பாயாக, மௌத்து நல்லதாக இருக்கும் என்றிருந்தால் என்ன மௌத்தாக்கிடுவாயாக. சரி, இன்னும் ஒரு ஹதீஸ்ல இன்னும் வந்திருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், மௌத்துக்கு முன்னால நாங்க எப்பயும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் மௌத்தாகித்தா ஒரு பழக்கம் இருக்குது, குடும்பம் எல்லாரும் சேருவாங்க. ஒருத்தர் மௌத்தான உடனே என்ன செய்வாங்க, குடும்பம் எல்லாம் சேர்ந்து இந்த மையத்துடைய பேர்ல பள்ளி கட்டுவோம், இந்த குடும்ப மையத்துடைய பேர்ல ஒரு மதரசாவுக்கு உதவி செய்வோம், இந்த மையத்துடைய பேர்ல என்ன செய்வோம், இதை செய்வோம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு வட்டமேச மாநாடு வச்சு என்ன செய்வாங்கண்டா, இந்த மையத்துடைய சொத்தால ஒரு பள்ளி கட்ட போறாங்க, இந்த மையத்துடைய சொத்தால அதை செய்ய போறாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு மையத்து மௌத்தாகிட்டா அந்த மையத்துடைய பணம் சீல் பண்ணப்பட்டாச்சு. என்ன பட்டாச்சு? சீல் பண்ணப்பட்டாச்சு. யாருக்குமே அந்த பணத்தை தொடையலாது, யாருக்கும் தொடையலாது. எந்த அளவுக்குண்டா, மையத்து பாவிச்ச பேனாவையும் தொடையலாது, மையத்து பாவிச்ச டூத் பிரஷுக்கு இதையும் தொடையலாது. மையத்துக்கு சொந்தமான பாவிக்கப்படாத வாங்கின புதிய பழைய அறவாசி பாவிச்சிட்டு வச்ச அத்தனை பொருளும் யாருக்கும் தொட முடியாது. இது மக்களுக்கு இந்த விளப்பம் இல்லை. என்ன செய்யறா, வாப்ப மௌத்தாயிட்டாரு, வாப்பட சொத்துல பள்ளி கட்டிருப்பார், வாப்பட சொத்தில் இல்ல, வாப்ப மௌத்தானா வாப்பட சொத்தில் இருக்கு, வாப்பட பவர் பெய்தாச்சு. இப்பது பூல் வாப்பட சல்லியால் அந்த பணத்தால கத்தம் கொடுக்கோ மேலா, அந்த பணத்தால எதுவுமே செய்யல, சதக்கா கொடுக்கோ மேலாது, தர்மம் செய்யோ மேலாது. முதலாவது என்ன செய்யணும்டா, அந்த பணத்தால தான் கஃன் செய்யணும். ஜனாதாவை அடக்கிறதுக்குரிய செலவு எங்கிருந்து இருக்கணும், இந்த மையத்தை விட்டு விட்டு போன பொருள் இருந்துதான். அல்ல யாவச்ச விஷயத்த ஒருத்தர் கேட்டு வந்தாரு, வாப்ப மௌத்து ஹஜ்ரத், பள்ளி ஒன்று கட்டிட்டோம். நான் என்ன, பள்ளி வாப்பட அந்த பள்ளி கட்டேலாது, அது உங்களோட காசால தான் பள்ளி கட்டிக்கிறீங்க, விருப்பம் உங்களோட வாப்பட பேர்ல பள்ளியை வக்கு செய்யுங்க, பள்ளியை நீங்க வக்கு செய்யுங்க, அது வாப்பட காசால அந்த பள்ளி கட்டேலா. நீங்க இப்ப என்ன செய்யணும்டா, முதலாவது ஒரு ஜனாசா மௌத்தாகிட்டா அந்த ஜனாசாவுடைய பணத்தால நீங்க முதலாவது ஜனாசாவை அடக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்யணும். இந்த நாட்டை பொறுத்தவரையில சுமார் 5000 ரூபாய் 6000 ரூபாய் மேக்சிமம் ஒரு 10,000 ரூபாய் பணம் இருந்தா ஜனாசாவை அடக்கிடலாம், அவ்வளவுதான். ஏன்னா இந்த நாட்டுல வாகனம் ஃப்ரீயா கிடைக்குது, கபரு ஃப்ரீயா கிடைக்குது. உங்களுக்கு வாங்க வேண்டியது என்று சொன்னால் வெறுமனே எது வாங்கணும், வெறுமனே கபம் புடவை மட்டும்தான் நீங்க வாங்க வேண்டியிருக்குது. கபர் வெற்றாக்களுக்கு கூடி கொடுக்கணும், இவ்வளவுதான் தேவை. ஒரு பள்ளிக்கு ஒரு ஹதியா கொடுக்க வேண்டியிருக்கும், அவங்களோட கபரிஸ்தான மேனேஜ் பண்ற ஃபீ. இதை தவிர வேற எந்த செலவும் உங்களுக்கு இல்ல. முதலாவது அதை நீங்க எடுப்பீங்க. இரண்டாவது, அந்த மையத்து மௌத்தானத்துக்கு பிறகு அந்த மையத்துடைய பணத்துல விட்டுட்டு போன பொருள்ல எதை எடுக்கலும் என்றால் ஒன்றெடுக்கலும். முதலாவது என்ன செய்யணும் என்றால், இந்த ஜனாசாவுடைய கடன்
யார் யாருக்கெல்லாம் ஜனாதா கடன் கொடுத்திருக்கிறதோ இந்த கடன் எல்லாம் அப்படியே டொட் கணக்காக கணக்கு பார்த்து அங்க போயிட்டு கம்ப்ரமைசேஷன் பேசலாது, அங்க போயிட்டு எதுவுமே பேசலாம். இவளை விட்டு கொடுங்கோ இவளை விட்டு தாங்கோ ஒன்றும் பேசலாம். புக்ல என்ன இருக்குதோ இது என்ன செய்யணும், இது அப்படியே பே அவுட் பண்ணுங்க, இத பே பண்ணி முடியுங்கோ. அப்பதான் இந்த ஜனாதாவுடைய ரூஹ் சுவர்க்கத்துக்கு போயிட்டு சேரும். அது இடையில நிக்குது, இப்ப எங்க நிக்குது, இடையில நிக்குது. எல்லாம் கொடுங்கோ, கொடுத்து முடியுங்கோ. ரைட், அதுக்கு போக மிச்சம் இருக்குது. இப்ப அது போக மிச்சம் இருக்குது. இப்ப மூணாவது பார்க்கணும், வசியத்தை ஏதும் செய்திருக்கிறாரா? என் மௌத்துக்கு பிறகு என் சொத்துல இத கொடுங்கோ இங்க, இத கொடுங்கோ இங்க, இது இவருக்கு கொடுங்கோன்னு சொல்லி ஏதும் எழுதியிருக்கிறாரா? அப்படி எழுதியிருந்தால் இது ஒரு பெரிய இபாதத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சம்பாதிச்ச பணத்தில உலகத்தில் ஒரு நாளுமே இஸ்லாம் சொல்லல ஏழையாக வாழ்ந்துட்டு ஏழையாக மௌத்தாகணும்னு சொல்லி, எங்கேன்னு சொல்லல. இஸ்லாம் சொல்லி இருக்குது, உண்ட உள்ளம் எப்பயுமே துறவியாக இருக்கணும். எது துறவி? உள்ளம் துறவி. உங்களோட உள்ளம் துறவி. உங்களோட வெளி உலகம் இருக்குதே பெரிய செல்வத்தோட வாழணும். நீங்க உழைப்பு செய்யணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த நாட்டில் உள்ள பிகஸ்ட் ப்ராப்ளம் தெரியுமா? நாங்க எல்லாரும் யார் தெரியுமாங்க? பிசினஸ் மேனா, ட்ரேட் பண்றாங்களா, ட்ரேடிங்கா? நாங்க எல்லாம் பிசினஸ் செய்யறாங்களா, ட்ரேடிங் செய்யறாங்களா? திரும்பவும் நாங்க எல்லாம் ட்ரேடிங் இருக்கிறோமா, பிசினஸ் இருக்கிறோமா? நாங்க எல்லாம் ட்ரேடிங் வாப்பா. அங்க உள்ள சாமான 10 ரூபாய்க்கு வாங்கி இங்க 15 ரூபாய்க்கு விற்கிறோம், அவ்வளவுதான விஷயம். பிசினஸ் என்று சொன்னா என்ன? நாங்க மேனுபேக்சர் பண்றோம், ரோ மெட்டீரியலையும் நாங்க தான் மேனுபேக்சர் பண்றோம். ரோ மெட்டீரியலையும் நாங்க மேனுபேக்சர் பண்றோம், அந்த ரோ மெட்டீரியல் மூலமாக சாமானையும் நாங்க மேனுபேக்சர் பண்றோம், நாங்கத்தான் மார்க்கெட்டிங் செய்யறோம், நாங்கத்தான் கலெக்ஷன் பண்றோம், நாங்கத்தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றோம். இதெல்லாம் நீங்க செய்யக்குள்ள எத்தனை பேருக்கு ஜப் கொடுப்பீங்க சொல்லுங்க? எத்தனை பேருக்கு ஜப் கொடுப்பீங்க? இங்க நீங்க ஜப் கொடுத்ததாக நீங்க எழுதப்பட மாட்டாது, நீங்க சதக்கா கொடுத்து தான் எழுதப்படுவதெல்லாம். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், சதக்கா கொடுத்து மற்ற மக்களை சோம்பேறியாக்கவானம், சதக்கா கொடுத்து மற்ற மக்களை சோம்பேறிகளாக மாற்றவானம். மக்களுக்கு ஜொப்ப செஞ்சு கொடுங்கோ, ஜொப் உருவாக்கி கொடுங்கோ. ஒவ்வொரு செல்வந்தரும் பார்க்கணும், என் பேங்க் பேலன்ஸ் சென்ற வருடம் கணக்கு ஜகாத்து பார்க்கக்குள்ள 40 மில்லியன் இருந்துச்சு, மாஷா அல்லாஹ் இந்த வருஷம் என் ஜகாத்து கணக்கு பார்க்கக்குள்ள என் பேங்க் பேலன்ஸ் 60 மில்லியன் இருக்குன்னு பார்க்க வானம். நாங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? சென்ற வருஷம் ஜகாத்து கணக்கு பார்க்கக்குள்ள என் கம்பெனியில என் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல 40 பேர் வேலை செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ் இந்த வருஷம் வேலை பார்க்கும் பொழுது 60 பேர் என் கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. அந்த 60 பேருக்கும் நீங்க சதக்கா கொடுக்கிறீங்க மாசம் மாசம். ட்ரேடிங் என்ன? நாங்க பாக்குறோம், நான் பெரிய ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம் பண்றீங்க? ஒரு வியாபாரம் இல்ல. போறீங்க சைனாவுக்கு, 10 கண்டெய்னர் போட்டு வந்தாச்சு. யாருக்கு காசு கொடுத்தீங்க? இப்ப 10 கண்டெய்னர் காசு கட்டினீங்க சைனாவுக்கு. இங்க உள்ள ரிசோர்ஸ் எல்லாம் கொண்டு தங்க கொடுத்தீங்க. எங்க? அங்க. நாங்கெல்லாம் ஒருத்தர் வாங்க போக இல்லைன்னா சைனாவிலே ஜாப் பிரச்சனை வரும். முழு உலகம் அங்க வாங்க போறாங்க. இங்க உள்ள காசு எல்லாம் கொடுத்து அங்க கொடுத்து வந்தோம். இங்க வந்தா அந்த 10 கண்டெய்னர் சாமான விற்க எத்தனை பேர் வேணும்? 4 பேர் வேணும். வித்தாச்சு. இவர் சொல்றாரு எந்த ப்ராஃபிட் இவ்வளவு இருக்குன்றார். இங்க சொல்றோம் ஜொப் இல்லாத மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு சொல்லி. இஸ்லாம் என்ன சொல்லுது சொன்னால் வெறுமனே ட்ரேடிங் அல்ல. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது பிசினஸ் செய்யுங்கோ, நீங்க அடித்தளத்திலிருந்து வாங்கோ, ஜொப் கொடுங்க மக்களுக்கு, உலகத்தில் இதெல்லாம் செய்யுங்கோ. குறைஞ்சபட்சம் மௌத்தாகக்குள்ள என் எம்ப்ளாயி செல்லோடம் மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு கொடையாளி மௌத்தாகித்தாரு, நல்ல ஒரு கொடையாளி மௌத்தாகித்தார், எங்களுக்கு எல்லாம் ஜொப் தந்தாரு. வாழ்க்கையில் ஞாபகம், வாழ்க்கையில் ஞாபகம். மௌத்துடைய கட்டத்தில் எனக்கிட்ட வேலை செய்யறவனும் எனக்காக வேண்டிய அலோனம். இப்ப நல்லா சம்பாதிக்கும், நல்லா தேடுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்துடைய கட்டத்தில் 2 வேலை செய்ய. உன்ட பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு ஒன்று இருக்குது, அது 3இல் 2 கொடு.
நீங்க விட்டுட்டு போற சொத்துல 3/2 நீங்க மௌத்தாகக்குள்ள உங்களோட சொந்த அசெட் இருக்குது. அசெட்டுடைய வேல்யூ வந்துட்டு உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு 190 மில்லியன் 99 கோடி ரூபாய் பொறுமதியான அசெட் உங்கள்ட்ட இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 கோடிய குடு, 6 கோடிய குடுவோட பிள்ளைகளுக்கு, 6 கோடி பிள்ளைகளுக்கு எடுத்துக்கோங்க அனந்தர சொத்து, இத பங்கு வச்சுக்கோங்க. ஒரு 3 கோடிய குடும்ப பொதுமக்களுக்கு குடும்ப ட்ரஸ்ட். இது இந்த ஊர்ல இந்த குடும்பத்தில் வரக்கூடிய ஏழைகளுக்கு இதை பாருங்க. இந்த கொழும்புல சில மக்கள் இருக்கிறாங்க, நான் பேரு சொல்ல விரும்பல, மௌத்தாகிட்டாங்க. அல்லாஹ் அந்த மக்களுடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பானாக. எப்படிப்பட்ட மக்கள் என்று அவங்க மௌத்தாகி கபருக்குள்ள போய்த்தாங்க. ஆனா இன்றைக்கும் அவங்களோட பேர்ல மதரசாக்கள்லையும் பள்ளிவாசல்கள்லையும் ஓபனேஜ்கள்லையும் எத்தனையோ பொது இடங்கள்ல அவங்களோட பேர்ல இன்னமும் ரசீட் உடைக்கிறாங்க. இன்னமும் ரசீட் உடைக்கிறாங்க அவங்களோட பேர்ல. மர்ஹூம் இன்னால் என்று சொல்லி அவங்களுடைய பேர்ல, எனக்கு தெரிஞ்சதுக்கு மாஸ்டர்க்கு அவங்களுடைய பேர்ல அவர் உருவாக்கிட்டு போற ட்ரஸ்ட், அவர் உருவாக்கிட்டு போற ட்ரஸ்ட். இந்த நாட்டில் பிரிட்டிஷ் காட்சி செய்யும் பொழுது ட்ரஸ்ட் என்று சொல்லி ஒன்று உருவாக்கினாங்க. அந்த ட்ரஸ்ட் பிரகாரம் நாங்க சொல்லுவோம் வசியத் வில் என்பதாக. அதிலிருந்து கிட்டத்தட்ட இன்றைக்கு 9 லட்சம் ரூபாய், 9 லட்சம் மாசம் இன்கம் வருகிறது. அந்த இன்கம் மதரசாக்களுக்கும் பள்ளிகளுக்கும் இங்ககளுக்கும் பங்கு வச்சு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்குது. சுமார் இது இன்றைக்கு நேற்றல்ல, சுமார் 7-8 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே சும்மா மௌத்தாகவான், மௌத்தாகக்குள்ள ஒன்று கடனை கொடுத்தாச்சு, 2வது மௌத்து ஜனாசாவுடைய இந்த வசியத்து இருக்குது. சில கட்டங்கள்ல வசியத்து செய்ய வேண்டி வரும் கட்டாயமாக. உதாரணமா வச்சுக்கோங்க, உங்களோட மனைவி சில கட்டங்கள்ல அனந்தரக்காரியாக வரமாட்டாள். வருமாப்படி சொல்லுவோம், மனைவி அனந்தரக்காரியா இல்லையா? மனைவி அனந்தரக்காரி தானே, யாருக்கு டவுட் ஆகுதுல? மனைவிக்கு என்ற சொத்துல பங்கு இருக்குது. ஆனா சில கட்டங்கள்ல பங்கு கிடைக்க மாட்டாது மனைவிக்கு. ஏன் காரணம் என்றா, நான் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை நிக்காக செஞ்சிருக்கிறேன். என் மனைவி எனக்கு அவருடைய வாழையிலும் கிறிஸ்துவ பெண். இந்தக்குள்ள கிறிஸ்டியன்ஸ் அல்ல, கிறிஸ்டியன்ஸ் முடிக்கலும், ஜூ பெண்ணை முடிக்கலும். ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை, கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒருத்தர் ஒரு ஜூ பெண்ணை முடிச்சிருக்கிறார் இஸ்ரேல்ல போயிட்டு, அல்லது ஒரு கிறிஸ்டியன் பெண் ஒருத்தர் முடிச்சிருக்கிறார் அமெரிக்காவில் போயிட்டு, ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன்ஷிப்பே இருக்கிறாங்க. அந்த பெண்ணை முடிச்சு அந்த பெண்ணோட வாழ்றாரு. வாழ ஏழுமா? வாழ ஏழும். ஆனா அனந்தர சொத்தில் அந்த பெண்ணுக்கு பங்கு கிடைக்க மாட்டாது. உங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், மௌத்துக்கு முன்னால வசியத்து செய்வீங்க, ஏண்ட இந்த மனைவிக்கு என்ற சொத்துல இத்தனை வீதம் கொடுத்துடுங்கோ. வளர்ப்பு மகன் இருக்கிறார், வளர்ப்பு மகன் ஒரு பிள்ளைய நீங்க எடுத்து வளர்த்தீங்க, பேரு மாத்த இல்ல, உங்க வீட்டுலதான் வளர்ந்தாரு, உங்க வீட்டுலதான் இருக்கிறாரு. அல்லது பால் கொடுத்த புள்ள நீங்க உங்க வீட்டுலதான் வளர்ந்தாரு. உங்களுக்கு தெரியும் நான் மௌத்தானா இவனுக்கு அனந்தர சொத்துல பங்கு கிடைக்க மாட்டாது. வசியத்து செய்வீங்க. என்ன இதெல்லாம் செஞ்சுட்டு மௌத்தாகும். மௌத்துக்கு முந்தி எல்லாத்தையும் பேய்த்து ஒரு வில் எழுதுங்க. இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அல்லாஹ் சொல்றான் கடைசியாக எல்லாம் சொல்லிட்டு இந்த வில் எல்லாம் எழுதிட்டு 2 போதுமான மக்களை சாட்சியா வச்சுக்கோங்க. அந்த 2 சாட்சியத்தையும் இந்த வில்லுடைய 2 கொப்பியை கொடுத்துடுங்க. ஹஜ்ரத், ஹஜியார், இந்த வில்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த வில்லுள்ள பிரகாரம் தான் என்ற சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட வேண்டும். இதுல நான் எல்லாம் கிளீனா எழுதி இருக்கிறேன், இதப்படிக்கு செஞ்சுக்கோங்கோ. ஒரு கோப்பி யார்த்த? வீட்டில் இருக்குது மனைவிட்ட. ஒரு கோப்பி இருக்குது யார்த்த? 2 சாஹிதிடத்துல. பிரச்சனை வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, இங்க வாங்க வாப்பா, கோர்ட்ல போயிட்டு சண்டை பிடிக்க தேவையில்லை, உங்களோட வாப்பா மௌத்தாகிறதுக்கு முன்னாலேயே எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த இருக்குது வாப்பட சைன், இந்த இருக்குது வாப்பட டாக்குமெண்ட், இந்த இருக்குது விஷயம், இதப்படிக்கு செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வாப்பாவும் மௌத்தாகிறதுக்கு முன்னால இதை செஞ்சிட்டு மௌத்தாகுங்கோ. இல்லன்னு சொன்னா எங்கட பிள்ளைகள் நாங்க வச்சிட்டு போன சொத்தை எடுத்துக்கொள்றதுக்கு இன்றைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீருக்கு சண்டை பிடிக்கிறது போல சண்டை பிடிப்பாங்க. காஷ்மீருக்கு சண்டை பிடிக்கிறது போல கண்டுபிடிப்பாங்க. இப்ப சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்க யாரும் சொல்லவான வேண்ட புள்ள ஒன்றும் அப்படி இல்லைன்னு சொல்லி, உங்களோட புள்ள ஒன்றும் அப்படி இல்லை. இப்ப உங்களோட மௌத்துக்கு பிறகு எப்படி என்று உங்களுக்கு தெரியாது. உங்களோட மௌத்துக்கு பிறகு எப்படி என்று உங்களுக்கு தெரியாது.
ஒரு நாளும் இஸ்லாம் சொன்னதை மட்டும் செய்யுங்கோ. ஏண்ட புள்ள அப்படி இல்ல, ஏண்ட பார்ட்னர் அப்படி இல்ல, ஏண்ட மனைவி அப்படி இல்ல என்று சொல்லி ஓவர் ட்ரஸ்ட் யாரையும் பண்ணக்கூடாது, ஓவர் ட்ரஸ்ட் யாரையும் செய்யக்கூடாது. எல்லாம் டாக்குமெண்ட்ல இருக்குது. ஆனா அந்த டாக்குமெண்ட்ல சிலாக்கள் சில தவறு செய்வாங்க. ஒரு தவறு என்ன தெரியுமா? வில் என்று சொல்லக்கூடியது, லாஸ்ட் வில் என்று சொல்லக்கூடியது நீங்க எழுதும் பொழுது, நாங்க எழுதும் பொழுது யாருக்கு எழுதலாம் என்றால் வாரிஸ்காராக்களுக்கு லாஸ்ட் வில் எழுத இயலாது. யாருக்கு? வாரிஸ். என்ற மகன் என்ற சொத்துடைய வாரிஸ், என்ற மகள் என்ற சொத்துடைய வாரிஸ், என்ற வாப்பா என்ற சொத்துடைய வாரிஸ், என்ற உம்மா என்ற சொத்துடைய வாரிஸ், என்ற மனைவி என்ற சொத்துடைய வாரிஸ். எந்த ஒரு அனந்தரக்காராளுக்கும் வசியத் லாஸ்ட் வில் எழுத இயலாது. அப்படி ஒருத்தர் எழுதி வச்சாலும் இந்த நாட்டு சட்டத்திலையும் இஸ்லாமிய சட்டத்தில் அப்படி ஒருத்தர் எழுதி வச்சாலும் அது அக்செப்டபிள் இல்ல. என் வாப்பா ஒருத்தருக்கு சொத்தெழுதி கொடுத்தாரு, இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தந்துட்டேன் கிஃப்டாக, வித் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என் மௌத்துக்கு பிறகு கிஃப்ட் கொடுத்தாச்சு. என்ன சொல்றது? லைஃப் இன்ட்ரெஸ்டா? ஜீவிகா புத்திகையா வச்சு எழுதி கொடுத்தீங்க. என்ன இப்படி கொடுங்க. இப்ப என்னாச்சு? அப்படி ஒருத்தர் எழுதி கொடுத்தால், லைஃப் காலத்தை வச்சு எழுதி கொடுத்தால் அது செல்லுபடியாக மாட்டாது. ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் அது அனந்தர சொத்தாகத்தான் மாறும். அப்படி யாருக்காவது சொத்து கிடைச்சிருக்கும் என்றிருந்தால் இந்த சொத்தெல்லாம் ஒரு பூலாக்கப்பட்டு அந்த பூலுக்குள்ள வந்ததுக்கு பிறகு இஸ்லாம் சொன்ன முறப்பிரகாரம் தான் அதை பிரிச்சோடனே தவிர வாப்ப எழுதின வில் எந்த காரணம் கொண்டும் அக்செப்டபிளாக மாட்டாது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் வாப்ப சொத்தெல்லாம் கொடுத்தாரு பிள்ளைகளுக்கு, எங்கேயுமே எழுதல்ல வாப்பாட லைஃப வச்சு எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. பிடிங்கோ 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 பிடிங்கோ, வாப்ப சரல் உங்களோட பொருள் வேண்டியதை செஞ்சுக்கோங்க. இப்படி சொன்னா வாப்பமாருக்கு பயம். என்ன பயம் தெரியுமா? ஹஜ்ரத் இவன் விட்டுட்டே கைத்திடுவானே கொடுத்துட்டு. வாப்பமாரு கொடுக்காம காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? என்ன காரணம் சொல்லுங்களேன்? கொடுத்தா பைத்திடுவாரு. யாரு பயம்? யாரு பயம்? வாப்பா பயம். பின்ன வாப்பா விளங்கோணம் ஏண்ட புள்ள என்னோட இருக்கிறது எனக்காக வேண்டி அல்ல, சொத்துக்காக வேண்டி. ஏண்ட புள்ள என்னோட இருக்கிறது எனக்காக வேண்டி அல்ல, சொத்துக்காக வேண்டி. கொடுத்தா பைத்திடுவாருண்டா, சொத்தை கிடைத்தா பைத்திடுவான். அதான் அர்த்தம். இந்த உண்மை அதுதான். வாப்பா வாப்பமாரு கொடுக்காம இருக்கிற காரணம் அதுதான். பவரை கொடுத்தா நான் வெளியே, அவங்க பைத்திடுவாங்க. இது தனித்தலையங்கம் பேசணும். எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பிள்ளைகள் நல்லா விளங்கிக்கோங்க இந்த விஷயத்தை, மசாயில இந்த சட்டத்தை. வாப்பா கிஃப்ட் ஒன்று எழுதி தந்துட்டாரு. இந்த கிஃப்ட் வாப்பா தந்துட்டாரு. வாப்பா ஒன்றும் எழுதல்ல, அவருடைய வாழ்க்கையை வச்சோ லைஃப வச்சோ ஒன்றும் இல்ல. வாப்பா பியோலி எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாம ஒரு கிஃப்ட் உங்களுக்கு தந்துட்டாரு. இது உங்களோட கிஃப்ட். ஆனா வாப்பாக்கு திருப்பி கேட்கலும், வாப்பா கிட்ட செய்யலாம், திருப்பி கேட்கலும். வாப்பா சொல்றாரு மகனை பார்த்து, நான் தந்த கிஃப்ட திருப்பி தந்துடுவாப்பா என்று சொன்னால், நீங்க திருப்பி தந்துட்டேன் வாப்பா என்று சொல்ல தேவையில்லை. கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய ஓனர்ஷிப் உங்களோட வாப்பாக்கு டிரான்ஸ்பர் ஆகிடும் இஸ்லாத்தில். அதுக்கு பிறகு நீங்க சொல்லும் இல்ல இல்ல எனக்குத்தான் டாக்குமெண்ட் இருக்குது, எனக்குத்தான் டைட்டில் இருக்குது, எனக்குத்தான் போர்ஷன் இருக்குது, நீங்க எதை சொன்னாலும் கூட அதுக்கு பிறகு அந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு எந்த டீலிங்கும், அதனால வரக்கூடிய எந்த இன்கமும் உங்களுக்கு ஹலால் இல்ல, உங்களுக்கு ஹராம். சென்ற சனிக்கிழமை முந்தநாத்து பேப்பர்ல கூட, வெள்ளிக்கிழமை பேப்பர்ல கூட, டெய்லி நியூஸ்ல கூட இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. சிலோனுடைய இலங்கை நாட்டினுடைய லாபம் 2000 ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு அமெண்ட்மெண்ட்ல இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. வாப்பா என்ன செஞ்சாருந்தா, புள்ளைக்கு முதல்ல ஒரு காணி எழுதி கொடுத்தாரு. அதே காணிய வாப்பா மகனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம
தாத்தக்கு எழுதி கொடுத்தால் அது கூடுமா கூடாதான்னு கேட்டால் இந்த நாட்டு சட்டத்திலையும் வாப்பா மகனுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம அதே காணிய மகனுக்கு இரண்டாவது இன்னமத்திற்கு எழுதி கொடுக்கணும். இது நாட்டு சட்டத்தில் இருக்குது. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வாப்பா தந்த ஹதியா இருக்குது, அது வாப்பாக்கு திருப்பி எடுக்க இயலும். நீங்க திருப்பி கொடுக்க தேவையில்லை. கேட்டால் வாப்பாக்கு ஓனர்ஷிப் தானாக டிரான்ஸ்பர் ஆகிடும். அதுல சில கண்டிஷன்ஸ் இருக்குது, இதையும் நல்லா விளங்கிக்கோங்க. இது போக வாப்பா வசியத்தில் இன்னும் ஒரு வசியத் நாங்க கொமனா செய்யற மிஸ்டேக் ஒன்று இருக்குது. வாப்பா எழுது ஒரு வசியத் லாஸ்ட் வீக் என்ன வில்லுன்னு சொன்னா, ஏண்ட மௌத்துக்கு பிறகு ஏண்ட ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்படி பங்கு வச்சோணும், ஏண்ட ப்ராப்பர்ட்டியை பங்கு வச்சுறதுக்கு வாப்பா எதுவுமே செய்யலாம். நீங்க ஒரு நாளும் ஏண்ட மௌத்துக்கு பிறகு ஏண்ட ப்ராப்பர்ட்டி என்ற வார்த்தையை பாவிக்கவே இயலாது. ஏன் காரணம், எந்தக்கு நீங்க மௌத்தோ அன்றைக்கு உங்களோட ஓனர்ஷிப் பைத்தாச்சு. அதுக்கு பிறகு ஏண்ட ப்ராப்பர்ட்டி என்ற பேர் அங்க போட இயலாது. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்படி பங்கு வச்சோணும், பிள்ளைகளுக்கு பங்கு வச்ச இயலாது, மனைவிக்கு பங்கு வச்சேலா, அதெல்லாம் கொடுத்தா கேட்கிறேன், எல்லாம் கொடுத்துட்டான். அது போக 3 ஒன்று இருக்குது. இந்த 3 சலாக்கள் எழுதுவாங்க. என்ன தெரியுமா, ஒன்றும் எழுத மாட்டாங்க. ஏன் மௌத்துக்கு பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே என் மனைவிக்கு பைத்திடும் ஊடு, மனைவியிட மௌத்துக்கு பிறகுதான் இதை பிரிச்சோணும். சலாக்கள் வசியத்து எப்படி, ஏன் மௌத்துக்கு பிறகு யாருக்கு இது, என் மனைவிக்கு. ஏன மனைவியினுடைய மௌத்துக்கு பிறகுதான் இதை பிரிச்சு கொள்ளணும் என்று சொல்லி இருப்பாங்க. இஸ்லாத்தில இந்த வில் அக்செப்டபிள் இல்ல, இது துரோகம், இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு நாளும் உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களோட மனைவிக்கு என் மனைவிக்கு பிறகுதான் இதை பிரிச்சோணும் என்று சொல்ற சட்டம் அக்செப்டபிள் இல்ல. ஏன் காரணம் என்றா, நீங்க அனாவசியமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கீங்க. என்ன பிரச்சனை தெரியுமா, நீங்க வில் லாஸ்ட் எழுதுறீங்க, இந்த மௌத்துக்கு பிறகு இந்த ப்ராப்பர்ட்டியை என் மனைவி கொடுக்கணும், மனைவிக்கு தான் சொந்தம், மனைவியிட மௌத்துக்கு பிறகுதான் இது பங்கு வச்சோம் சொல்லி. நீங்க மௌத்தான உடனே உங்களோட மனைவி இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சு கொண்டா, இப்ப நடக்கும். இப்ப நீங்க மௌத்தான உடனே உங்களோட மனைவி இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சா, அவ பார்த்தா அவக்கு வயசு 50, அவ கல்யாணம் முடிச்சா 35 வருஷம் ஆளுண்ட. யாரு யாரு மனைவி கல்யாணம் முடிச்சா 35 வருஷம் ஆளுண்ட. மனைவி மௌத்தாகக்குள்ள அவ வில்லறினா ஏண்ட மௌத்துக்கு பிறகு இதேண்ட கணவனுக்கு பிறகு பிரிச்சுக்கோங்க சொல்லி. கடைசிக்கு யாருங்க ரோட்ல இப்ப, யார் ரோட்ல இப்ப, மையத்துடைய பிள்ளையெல்லாம் ரோட்ல. உம்மா பாவிச்சுட்டு போனா உம்மாக்கு பிறகு இங்கே இருந்து வந்து ஒருத்தர் தான் எடுத்துக்கொண்டாரு. இது நடக்குது இப்ப. எனவே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய டீலிங்க மிகவும் அழகாக உலமாக்கல் அணுகி நான் எப்படி செய்யணும், ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எத்தனையோ பேர் மௌத்தாகிறாங்க வாப்பா, சும்மா மௌத்தாகிறாங்க, சும்மா மௌத்தாகிறாங்க. ஒரு கேஸ் ஒன்று நான் ஹேண்டில் பண்ணினேன், சும்மா ஒரு செல்வத்தில் விளங்கும். மௌத்தானா ஒருத்தர் மௌத்தாகிட்டார். அவர் பைத்து சிங்கப்பூர்ல அக்கௌண்ட்ஸ் திறந்து அங்க காசு வச்சிருக்கிறார். இவருக்கு திடீரென்று மௌத்து. பேங்க்ல போயிட்டு கேட்டா அங்க பேங்க்ல என்ன செய்யணும், அக்கௌண்ட்ஸ் திறக்கக்குள்ள நீங்க இல்லட்டி அடுத்தது யார் என்று சொல்லி ஒருத்தர வச்சிருக்கணும். அப்படித்தானே, அவர் மனைவியோ பிள்ளையோ யாரோ ஒருத்தர். இவர் பார்த்தாரு சொன்னா இவர் வச்சிருக்கார் இவருடைய சிங்கள பார்ட்னர். யாரோட பார்ட்னர், சிங்கள பார்ட்னர். ஏன்னா மௌத்துக்கு போற இவரைத்தான் நீங்க என்ன செய்யணும். இதெல்லாம் சின்ன புள்ளத்தனம், தெரியாத்தனம். கடைசிக்கு பார்த்தா மில்லியன் ஆஃப் த டாலர்ஸ். புள்ளைகள் கேஸ் பண்ண ஃபைட் பண்ணவா, கோர்ட்டுக்கு போவா, எந்த டாக்குமெண்ட்டும் இல்ல. கடைசிக்கு அக்கவுண்ட் க்ளோஸ் பண்ணி கடிதம் வருகிறது, உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ். அன்றைக்கு தான் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய வாப்பட காசு இவ்வளவு பேங்க்ல இருந்திருக்குது. இதெல்லாம் யார் எடுத்துட்டான்? அவன் கேட்டா இவரை புத்தா அதெல்லாம் பேசுறது கொண்டு மீதால முடிச்சு. உங்கள்கிட்ட இருக்கேலும் எது இருந்தாலும் உங்களோட புள்ளைக்கு தெரியணும், மனைவிக்கு தெரியணும். இன்றைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லாரும்
இந்த விஷயத்தை முடிவு செய்வோம். எங்கட பணம் எங்க இருக்குது, நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், எங்கட ஹலாலான பணம் என்ன, நாங்க எப்படி தேடினோம், இதெல்லாம் அழகா எழுதிவீங்க. ஹராத்தை செணிக்கவானம். ஹராத்தை கொண்டு உங்களுக்கு லாபம் கிடைக்க மாட்டாது. கபர்ல நெருப்பு பத்தும், பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் ஏன் இதை ஊண்டி சொல்றேன்டா, மௌத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய ஒன்று தான். நாங்க எங்கட மௌத்துக்கு முன்னால் எங்கட வில், எங்கட லாஸ்ட் வில் மிக தெளிவாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும். இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் இருக்குது. நாங்க எல்லாரும் பேசுறோம் மையத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி. இன்னும் ஒன்று இருக்குது, மையத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம். உதாரணமா வச்சுக்கோங்க, எனக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் தரணும், எனக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் தரணும். ஏண்ட ஜனாதா வைக்கப்பட்டது பள்ளி வாசல்ல கொண்டு, ஏண்ட குடும்பம் சொல்லுவாங்க எங்கட வாப்பா மௌத்தாகிட்டாரு, எங்கட வாப்பட ஜனாதா வச்சிருக்கிறாங்க, எங்கட வாப்பா யாருக்கு சரி கடன் கொடுக்கல் வாங்கல் இருந்தா எங்கட குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை எங்களை கண்டக்ட் பண்ணுங்க, அந்த விஷயத்தை முடிச்சு கொள்ளையிலும் என்று சொல்லுவாங்க. சரி, இத மட்டும்தான் சொல்றோம் இல்ல, இன்னும் ஒன்றும் சொல்லணும் கட்டாயம். எங்கட வாப்பக்கு யாரு சரி பணம் கொடுக்க இருப்பாங்க என்றிருந்தால், எங்கட வாப்பக்கு யாரு சரி காசிகள் கொடுக்க இருந்தால் அந்த பணத்தை எங்கள்கிட்ட கொண்டாங்க. எனக்கு 4 புள்ள இருக்கின்றால் எந்த புள்ளக்கும் சொல்லலாது அதை தரவானம் என்று சொல்லி. ஏண்டா அது வாப்பட காசு அல்ல, இப்ப அது யாட காசி, அது யாட காசி, அனந்தர காசி. அதுல என் மனைவிக்கு பங்கு இருக்குது, என் வாப்பக்கு பங்கு இருக்குது, என் உம்மக்கு பங்கு இருக்குது, என் பிள்ளைகளுக்கு பங்கு இருக்குது. எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு ஜனாதா தர இருக்கும் என்றா அது ஜனாதா மட்டும் உங்களுக்கு தர வேண்டிய பணம். நீங்க ஜனாதாவுக்கு கொடுக்கிறோம் என்றிருந்தால் அது ஜனாதாவுடைய பணம் மட்டுமல்ல, அது அனந்தர சொத்துல செய்த துரோகம். அந்த பணத்தை காலடிக்கு பைத்து உங்களோட வாப்பாவுடைய வியாபாரம் பண்ணி இவ்வளவு தர இருக்கிறேன், இந்த பணம் உங்களுக்கு கிடைச்சும், இத்தனை மாசத்தில தந்துடுவேன் வாப்பா என்று சொல்லி பைத்து செல்லி அந்த பணத்தை உங்களோட கையில் ஒப்படைங்கோ. அது ஜனாதாவுக்கு மட்டும் சொந்தமான பணம் அல்ல. சில கட்டங்கள்ல அந்த பணத்தில ஜனாதாவுடைய மனைவியினுடைய வயிற்றில கருவுல கற்பில தரிச்சிருக்கக்கூடிய அந்த சைல்ட், அந்த புள்ளக்கு அதுல பங்கு இருக்குது. எதுக்கு பங்கு இருக்குது? வயிற்றில் உள்ள புள்ளக்கு பங்கு இருக்குது. எனவே ஒரு ஜனாதாவை கொண்டு வச்சால் அந்த ஜனாதாவுடைய விஷயத்தில் மிக முக்கியமாக தான், இந்த ஜனாதாவுக்கு யாருக்காவது பணம் தர இருந்தால், கொடுக்கல் வாங்கல் இருந்தால் எங்களை வந்து கண்டக்ட் பண்ணும் போன்றது போல இதையும் சேர்த்து சொல்லணும். இந்த ஜனாதாவுக்கு யாரு சரி பணம் கொடுக்க இருந்தால் இது ஜனாதாவுடைய பணம் அல்ல, இது அனந்தர சொத்துடைய பணம். எனவே அந்த பணத்தை உரியவங்களுக்கு திருப்பி கொடுக்க பாருங்கோ என்ற விஷயத்தையும் கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்கோ. இதுவும் சொல்லப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இதுவும் வாழ்க்கையில கட்டாயம் நடக்கணும். இன்னும் ஒன்று, ஜனாதாக்கள் மௌத்தாகக்குள்ள நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால இன்னும் ஒரு விஷயத்தையும் கட்டாயம் நாங்க கடைபிடிக்கணும். அது என்னன்னு சொன்னா, என்ன மன்னிச்சுக்கோங்க, உண்மையை சொல்றது நம்முடைய பொறுப்பு. இல்லாது சொன்னா அல்லாஹுடைய சாபத்துக்கும் கோபத்துக்குரிய மக்களாக நாங்க மாறிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுடைய வீட்டில் எப்படி நடக்கணும் அத 3 கட்டங்களாக பிரிக்கணும். ஜனாசா மௌத்தாகிறதுக்கு முன்னால் உள்ள கட்டம், அதை நான் இப்ப கொஞ்சம் சொல்லி முடிச்சிட்டேன். அதுல ஒன்று தான் ஒரு ஜனாசாவுடைய தொண்டக்குழிக்கு ரூஹு வந்ததும் சக்கராத்துடைய கட்டத்தில் இருக்கும் பொழுது கிபிலாவின் பக்கமாக ஜனாசாவை திருப்பி வைக்கிறது. இது கம்பல்சரி அல்ல. சில வீட்டுல திருப்பேலாம், சில வீட்டுல ஜனாசா கிபிலாவின் பக்கம் சின்ன வீடு, நீங்க போயிட்டு கிபிலாவின் பக்கம் திருப்புறா என்ன செய்யும்? அங்க பெரிய இன்கன்வீனியன் ஏற்படும். எங்கட வீடு மாதிரி பெரிய சாலாவே இல்லையே, சின்ன சாதாரண வீடு. எனவே அந்த வீடுகளுக்கு ஏற்ற மாதிரி முடியுமாக இருந்தால் அந்த ஜனாசாவை கிபிலாவின் பக்கமாக திசை திருப்பி வைக்கிறது. இரண்டாவது, அந்த ஜனாசாவை என்ன செய்யறது? அந்த மனிதர் சக்கராத்துள்ள மனிதருக்கு நல்ல ஆடைகளை உடுப்பாட்டுறது, நல்ல மனங்களை பூசி வைக்கிறது, மீசையை கத்திரிச்சு வைக்கிறது, மீசை இருக்கும் என்றிருந்தால் நகங்கள் இருந்தால் நகத்தை வெட்டி வைக்கிறது. இப்படியான, அதாவது ஒருவரை நாங்க நல்ல வழி அனுப்ப போறதுக்கு எப்படி ஆயத்தம் செய்வோமோ இதே மாதிரி அவருக்கு எல்லாம் செஞ்சு நாங்க என்ன செய்யணும்டா. இதுல இன்னும் ஒரு மிஸ்டேக் நடக்குது. நீங்க ஜனாதா வாப்பா வாழ்க்கை பூரா தாடி வச்சிருந்தாரு, நல்ல மனிதர், தாடி வச்சிருந்தாரு,
வாப்பாவை கொண்டே ஐசியூல போட்டு வந்தீங்க, அடுத்த நாள் காலையில போயிட்டு பார்த்தா அப்படியே சேவெடுத்திப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி சேவெடுத்தோம். இப்ப என்ன ட்ரீட்மெண்ட், இப்ப என்ன ட்ரீட்மெண்ட் செய்ய போறீங்க? நான் சொல்றேன், அப்படி ஒருத்தர் கொண்டு போய் ஜனாசா ஒரு ஐசியூல போடுறேன் இருந்தாலும் நீங்க ஒரு கண்டிஷனை போடணும், தாடியை இறக்கக்கூடாது. தாடியோட சொர்க்கம் போப்பாக்கூடும், அவருக்கு போப்பாக்கூடும். கிட்டத்தில் ஒரு ஜனாசா வாழ்க்கை பூராக தாடி வச்சிருந்தார், மாஷா அல்லாஹ், நல்ல மனிதர். ஐசியூல கூட போட்டாங்க 8 மணிக்கு, காலையில போறாங்க, வாப்பா மௌத்து, ஆனா சேவெடுத்திக்குது ஃபுல்லா. ஜனாசா என்று சொல்லும் பொழுது ஒரு மிக முக்கியமான விடயத்தை கருத்திடுங்கோ. இந்த ஜனாசாவுடைய கன்செப்ட்ல தான் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, ஏராளமான சுன்னத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறைக்கு அப்பால் ஏராளமான விடயங்கள் இதுல சேர்ந்து கொண்டுச்சு. இதுக்கு இந்த ஜனாசாவில் இன்னும் ஒன்று இருக்குது. அதிகமாக எங்கட உம்மத்து சண்டை பிடிக்கிற இடம் எங்க ஜனாசாவில். கவலையான விடயம். வாப்பா மௌத்து, மூத்த மகன் சொல்றாரு இப்படித்தான் ஜனாசாவை அடக்கோணம், 2வது மகன் சொல்றாரு ஜனாசாவை இப்படித்தான் அடக்கோணம். கடைசிக்கு பார்த்தா அந்த ஊருடைய ஓஎஸ்சி தான் தீர்ப்பு சொல்றாரு. யாருக்கு? வாப்பட ஜனாசாக்கு. அவர் என்ன தீர்ப்பு சொல்லுவாரு? அவர் சொல்லுவார் அங்கே மடக்கவான இங்கே மடக்கவான, கணத்தில கூட போச்சிடுவாங்க. அங்கே மடக்கவான இங்கே மடக்கவான, எங்க கொண்டு போங்கோ? கணத்தை கொண்டு போங்க. இன்றைக்கு சொசைட்டியில சமூகத்தில் உள்ள பிரச்சனை தான். நான் இந்த தலையங்கத்தை எடுத்துக்கொண்ட காரணம், ஒரு ஜனாசா ஒன்று மௌத்தானா எப்படி அடக்கம் செய்யணும், ஜனாசா ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதனால நீங்க யாரும் இன்றைக்கு இந்த நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது. நான் எந்த ஒரு கலாச்சாரத்தையும் இது கூடாது, இது ஹராம், இது பிதஅத் என்று சொல்லவும் இல்லை. அது எந்த பொறுப்பும் அல்ல. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் என்றா, எது சரியான முறை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்ய சொன்னாங்க, இதை மட்டும்தான் சொல்லுவேன். அதுக்கு மேல உள்ளத உங்களோட ஊர் பழக்கம், உங்களோட கிராமத்துடைய ஒரு பழக்கம் இருக்குதா, அதுக்காக வேண்டி போயிட்டு இதை அதாவது ரொம்ப ஹிக்மத்தாக ரொம்ப ஒரு அழகான முறையில இதை திணிக்கேலும் இதை சொல்லேலும் என்றிருந்தால் இதை சொல்ல பாருங்கோ. இல்லாம யாருமே இப்படித்தான் கிளாஸ்ல சொன்னாங்க, இதுதான் ஹதீஸ், இதைத்தான் நாங்க அமல் செய்வோம் என்று நீங்க அங்க ஒன்றை செய்வீங்க என்றிருந்தால் அதனுடைய விபரீதம் எங்களுக்கு தான் வந்து சேரும். முதலாவது விளங்குங்கோ, மார்க்கத்தில் ஒரு ஜனாசா ஒன்று மௌத்தானா என்ன செய்யணும். ஜனாசா மௌத்தாகிறதுக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஜனாசா மௌத்தானா என்ன செய்யணும் என்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நாளையிலிருந்து பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்யட்டும். எனவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுறாங்க அஸ்கார்ல, இமாம் நவவி சொல்லி காட்டுறாங்க அஸ்கார்ல, قال النووي رحمه الله بالاذكار ويستحب له استحبابا مؤكدا. ஒரு ஜனாசா மௌத்தாகும் பொழுது அவருக்கு ஆக ஒரு முக்கியமான சுன்னத்து தான், நாங்க மௌத்தாகிறதுக்கு முன்னால எங்கட குடும்பத்துக்கும் எங்கட பக்கத்தில் உள்ள மக்களுக்கும் நாங்க ஒரு வசியத்து செய்யணும். இது நான் சொல்ல இல்ல, இமாம் ஷாஃபியாக்களுடைய மதுஹப்ல இருக்கக்கூடிய ஆக பெரிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கட ஃபத்வாவுக்கு மேல யாருடைய ஃபத்வாவும் அக்செப்டபிள் இல்ல. அவங்களோட ஃபத்வா தான் கடைசி ஃபத்வா. அவங்க சொல்றாங்க, அவர்களுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா, அஸ்கார் என்ற கிதாபுல சொல்றாங்க, யுஸ்தஹப்பு லஹு இஸ்திஹ்பாபன் முஅக்கதன் அய்யூசியஹு பிஸ்தினாபி மா ஜரத்தில் ஆதத்து பிஹி மினல் பித்இ ஃபில் ஜனாயிஸ். ஜனாசாவுடைய வீட்டுள்ளுக்கு என்னென்ன பித்அத்துகள் இஸ்லாத் நபீர் காட்டின முறைக்கு அப்பால் என்னென்ன விடயங்கள் நடக்கிறதோ இந்த எந்த ஒரு விடயமும் ஏண்ட ஜனாசாவுல நடக்க கூடாது என்று சொல்லி எழுதி வச்சுட்டு மூத்தாகும். இன்னைக்கு ஜனாசா என்று சொன்னாலே அது ஒரு சுருக்கமா சொல்ல போனா பல வகையான
இந்துக்களுடைய கலாச்சாரம், பௌத்தருடைய கலாச்சாரம், கிறிஸ்தவருடைய கலாச்சாரம், எங்கட கலாச்சாரம். அதுல பார்த்தா இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, முஸ்லீம் கலாச்சாரம் இருக்குது. என்ன கலாச்சாரம்? இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல, முஸ்லீம் கலாச்சாரம். முஸ்லீம் கலாச்சாரம் அல்லாஹ்விடத்தில் அக்செப்டபிள் இல்ல, இஸ்லாமிய கலாச்சாரம் தான் அல்லாஹ்விடத்தில் அக்செப்டபிள். ஒரு ஜனாதா மௌத்தானா என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்த தொடர்ல பேசுவோம். எனவே ஒவ்வொருத்தரும் சஹாபாக்கள் மௌத்தாகக்குள்ள அவுசா அபு மூசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்துக்கு முன்னால சொன்னாங்க, எங்க ஜனாஸா நான் மௌத்தாகிட்டா என்ன எவ்வளவு அவசரமா அடக்கேலுமோ அவ்வளவு அவசரமா அடக்கிடுவோம். எங்க ஜனாஸாவை யாருக்காக வேண்டியும் பிற்படுத்தவானோம். இன்னைக்கு சில ஜனாஸா வச்சிருக்கும், தண்ணி வடியும் அப்படியே. இதால தண்ணி வடியும் அப்படியே. என்ன இல்ல, ஜனாசாவுடைய மகன் வந்து கொண்டிருக்கிறார். எங்கிருந்து வாராரு? சுவிஸ்ல இருந்து வாராரு. பிளைட் 3 hour டிலே. கூடாது வாப்பா, எந்த காரணமும் இல்ல ஜனாதா உடைய மகனுக்காக ஜனாதா பிற்படுத்துறது. பிற்படுத்தேலும் ஒருத்தர் வாராரு, அதுக்கு ஒரு ரீசனபிள் டைம் இருக்கணும். இது என்ன செய்திருந்தா ஜனாசாவில் தண்ணி கொட்டுது. அந்த தண்ணி எப்படிப்பட்ட ஒரு விஷமுள்ள தண்ணி தெரியுமா? அது ஏன் ஒரு ஜனாசா வீட்டுல இருந்து தூக்கின ஜனாசா வீட்டை கழுகுறோம்? அப்படியே ஜனாசா வீட்டை சும்மா கழுக மாட்டாங்க. ஜனாசா உண்டு வீட்டுல இருந்துட்டு ஜனாசாவை கொண்டே அந்த எங்க ஹிரோஷிமாவில் ஏற்பட்ட மாதிரி ரேடியேஷனுக்கு கழுகுறது போல கழுவுவாங்க. மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவுவாங்க. ஏன் காரணம்? உண்மையும் தான். ஒரு ஜனாசா மௌத்தா பாருங்க பாப்போம். ஒரு மாடு அறுத்தா, ஒரு கோழி அறுத்தா கிட்டத்தட்ட 2 நாள் வச்சேனும். வெளியே வச்சேனும். சும்மா ஒரு மாற்றச்ச மேல தொங்க போடுங்க. ரத்தம் எல்லாம் வடிஞ்சா என்ன செய்யும்? இறைச்சி அப்படியே சும்மா இருக்கும். இறைச்ச கீழே வச்ச என்ன செய்யும்? இறைச்சி கெட்டு போகும். மனுஷனுடைய உடம்புல எந்த ரத்தமும் வெளியே போவதில்லை. ரத்தம் அப்படியே உடம்புல இருக்குது. வித்திங் 4 hours டைம். இதுல ஜேம்ஸ் வந்தாச்சு. ஒரு ஜனாசா மௌத்தாகிட்டா எவ்வளவு குயிக், அவசரமா ராவோட ராவு சரி ஜனாசாவை தூக்கலுமா, ஜனாசா தூக்க பாருங்க. இது சுன்னத். இது அப்ப சொல்றாங்க, ஏண்ட ஜனாசாவை மௌத்தாகிட்டா ஜனாசா அவசரமா கொண்டு போங்க. 2வது சொல்றாங்க, வலா தத்தபிஊனி. அந்த காலத்தில் ஒரு பழக்கம், ஜனாசா மௌத்தானா ஜனாசாவுக்கு முன்னால நெருப்பு நெருப்பு சொல்லுவாங்க. ஜனாசாவுக்கு முன்னால நெருப்பு கொண்டு போக கூடாது. இதெல்லாம் மௌத்தாகிறதுக்கு முன்னால என் ஜனாசாவை நீங்க இப்படித்தான் அடக்கம் செய்யணும். என் ஜனாசாவில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று வசியத்தை எழுதிட்டு மௌத்தாகுங்கோ. ஏண்டா ஜனாசாவை வச்சுக்கொண்டு மக்கள் பிதாத்துகளை செய்யறாங்க என்ற இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்கார் என்ற கிதாபுல மிக தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. எனவே ஒவ்வொருத்தரும் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நாம் அனைவருடைய மௌத்தை அழகாக்கி வைப்பானாக. சாலிஹான பரக்கத்தான சங்கையான மௌத்தை நசீபாக்குவானாக. கேவலமான மௌத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. களிமாவுடைய மௌத்தை நசீபாக்குவானாக. கடனில்லாத வாழ்வை நசீபாக்கிடுவானாக. ஈமானுடைய மௌத்தை நசீபாக்குவாக. யா அல்லாஹ், எங்களை யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ, காலம் சென்று விட்டார்களோ, அனைவருடைய கபரையும் பிரகாசமாக்கி வைப்பாயா. அல்லாஹ், கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவாயா. கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்துடுவாயா. களிமாவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயா. மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயா. மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை நசீபாக்கிடுவாயா. ஜன்னத்துல் பக்கீனுடைய உதும்பலத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், தீனுக்காக வேண்டி போய் மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. உன்னை பத்தி பேசி பேசி மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. குர்ஆனுடைய திலாவத் செஞ்சு கொண்டு மௌத்தாக்கிடுவாயாக. அல்லாஹ், பாவத்தை விட்டு பாதுகாச்சிடுவாயாக. பாவத்தை விட்டு பாதுகாச்சிடுவாயாக. பிறருக்கு துணை, பிறருக்கு கஷ்டமில்லாமல் மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை பொருந்திக் கொள்வாயாக. பெற்றோரை கபூல் செய்வாயாக. பெற்றோரை கபூல் செய்வாயாக. நோய் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய குழந்தைகளுக்கு மேலான பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. நம் அனைவரையும் கண்ணியப்படுத்துவாயாக. எல்லாம் கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. கடன் இல்லாத வாழ்வை நசீபாக்கிடுவாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே யா அல்லாஹ். நல்ல மக்கள் யா அல்லாஹ், நல்ல மக்கள் யா அல்லாஹ். மௌத்த பத்தி பேச வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். மௌத்த பத்தி கேட்க வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லாம் மௌத்துடைய சிந்தனை நசீபாக்கிடுவாயாக. மௌத்துடைய சிந்தனை நசீபாக்கிடுவாயாக. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே. கலிமாவுடைய மௌத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஏற்றுக்கொள்வாயாக.
ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.